ஓகேடா மடி. நேற்று 112 வரையும் முடிச்சோமா? ஓகே, பேஜ் 113 சரியா? பர்சன்டேஜ் சாப்டர் 8. ஓகே, நேற்று என்னென்னலாம் பார்த்தோம்? பர்சன்டேஜை வந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறது, திரும்ப டெசிமலை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, ஒரு நம்பரை வந்து ஒரு ஃப்ராக்ஷனை வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட், மெத்தட் 1 மெத்தட் 2. மெத்தட் 1ல் டினாமினேட்டரை வந்து 100 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு மல்டிப்ளிகேஷனோ இல்லை டிவிஷனோ யூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இட்ஸ் பர்சன்டேஜ். மெத்தட் 2 வந்து எதுவுமே பண்ணாமல் மல்டிப்ளை பை 100 நியூமரேட்டரில். ஓகே, 0 டினாமினேட்டரில் இருந்ததுன்னா நியூமரேட்டரை கேன்சல் அவுட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் போடலாம். அப்படி இல்லைனா அப்படியே போட்டு டிவைட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? கன்வர்ஷன் ஆஃப் பர்சன்டேஜ் இன்டூ ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் டெசிமல்ஸ். நேற்று பார்த்தது தான் சரியா? பட் நேற்று இதை ரிவர்ஸில் பண்ணாங்க. ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜ் பண்ணோம், டெசிமலை பர்சன்டேஜாக மாற்றணும். இப்போ அவங்க பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அதை ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம், அப்புறம் டெசிமலாக மாற்ற போகிறோம். புரியுதா? நேற்று பர்சன்டேஜை நீ டெசிமலாக மாற்றினேன், 2 டாட்டை முன்னாடி வச்ச வந்துருச்சு, ஆனால் ஃப்ராக்ஷனாக பண்ணலை. கரெக்டா? ஓகே, இப்போ ஃப்ராக்ஷன் பார்க்க போகிறோம் சரியா? எக்ஸாம்பிள் 9 பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அஜய் பாட் சம் கேண்டில்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஃபார் தீபாவளி. If 48% of the candles were red color, what fraction of the candles were red? இதை ஃபுல்லாலாம் படிக்க வேணாம். ஓகே, 48%னாலே ஃப்ராக்ஷனில் எப்படி சொல்லுவ? ஃப்ராக்ஷன்ல வந்து 48 by 100ன்னு சொல்லணும். 48 by 100. அவுட் ஆஃப் 100 தான் பர்சன்டேஜ்ன்றது. என்ன கொடுத்துருக்காங்களோ பர்சன்டேஜில் பை 100ன்னு போட்டோன்னா அதான் ஃப்ராக்ஷன். புரிஞ்சிருச்சாம்மா? ஸ்டெப் அவ்வளோதான். ஸ்டெப் 1ல் பாரு, ரைட் த பர்சன்டேஜ் ஆஸ் எ டெசிமல் ஃப்ராக்ஷன். ஓகேவா? 48 ஓகேவா பை 100. ஸ்டெப் 2 பாரு எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு. அவங்க வந்து இந்த ஃப்ராக்ஷனை வந்து பிரேக் டவுன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஃப்ராக்ஷன் எப்போவுமே எழுதும்போது நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணணும். புரியுதா? அவங்க எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க? 48 100 ரெண்டுமே எந்த டேபிள்ஸில் போகும்? 2 டேபிள்ஸில் போகுமா? ரெண்டுமே ஈவன் நம்பர். ஓகே, 24 by 50 ஃபஸ்ட்டு இதில் பண்ணியிருக்காங்க பாரு. 24 by 50. அப்புறம் என்ன ஆகும்? திரும்ப 2 டைம்ஸில் போடலாம். 12 by 25. ஓகே, 25 12 காமனான ஃபேக்டர் கிடையாது. ஸோ 12 by 25 முடிஞ்சிடும். ஓகே, ஃப்ராக்ஷன் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ 12 by 25 பர்சன்டேஜ் எவ்வளோ? 12 by 25 percentage. போட்டு பாரு நோட்டில். 12 by 25 பர்சன்டேஜ் உனக்கு எப்படி போடணும்னு தெரியும்ல? மெத்தட் 2ல் போடு. 12 by 25 into 100 தானே? 25 100 எத்தனை டைம்ஸ் போகும்? 5 tables. 25 நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலாம். 25ன்றது ஒரு ஈஸி நம்பர் தானே. 25 50 75 100 அப்படி சொல்லலாம்ல. குவார்டர் தானே போகும். அப்போ என்னது? 25 5 சார் 25 4 சார்மா. 25 50 75 100 20 தான் 5 சார். அப்படி கஷ்டமாக இருந்தால் நீ 5 டேபிள்ஸில் கூட இது பிரேக் டவுன் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 சார் 520 சார் போடு. அப்படி போட்டு இன்னொரு தடவை நீ கேன்சல் பண்ணலாம்ல. 5 4 சார் எப்படி பார்த்தாலும் 4ல் தான் முடியும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதா? அப்போ போட்டு காட்டவா? புரியலையா? புரியலன்னா வாயை திறந்து கேட்கணும். இங்கே பாரு, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? என்ன ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு? சாரி, இதே தப்பு தான் எப்போவுமே பண்ணுறேன். ஓகே, இங்கே பாருங்க, 12 by 25 தானே இன்ட்டு 100. உனக்கு 25ல் ஸ்ட்ரெயிட்டாக 100 பண்ணுறதுக்கு வந்து உனக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா 5 டேபிள்ஸில் போகணும்னு உனக்கு தெரியல. ஏன்னா 0ல் முடிஞ்சிருக்கு, 5ல் முடிஞ்சிருக்கு. 5 5 சாரா? 5 2 சார் 10 0 20. கரெக்டா? இப்போ இன்னொரு தடவையும் பண்ணலாமா? இதை 5 20ல் போகுமா? 5 4 சார் அவ்வளோதான். இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் போட்டிருக்கலாம். நீ 25 4 சார் 100ன்னு போட்டிருக்கலாம். இப்படியும் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான். இப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 4 சார். அப்படியே சொல்லு. 4 2 சார் 4 3 சார் 12 12 into 4மா? என்னம்மா டிவைட் பண்ணிட்டு இருக்கிற? 12 into நியூமரேட்டரில் தானேம்மா இருக்குது ரெண்டும். கீழே தான் இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. அப்படியே சொல்லு. 4 2 சார் 1 பண்ணு, அப்புறம் 10 பண்ணு. 4 2 are 8 4 1 are 4. ஆன்சர் என்னது? 48. இதான What? क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. 48. புரிஞ்சிச்சா? இதான क्वेश्चनல கொடுத்திருக்காங்க.
ஆமா. ஸோ பிரேக் டவுன் பண்ணால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக்ஷனாக வந்தால் கூட அந்த பர்சன்டேஜ் மாறாது. புரியுதா? புரியுதாம்மா? 48/100 ஒன்று தான், 12/25 ஒன்று தான். புரியுதா? அதுதான் இப்போ நான் சொல்லணும்னு இது பண்ணேன். ஓகே, எக்ஸாம்பிள் 10 பாருங்க. 46 ஆன்சரையும் இதையும் நம்ம இது நேத்து நம்ம பண்ணதெல்லாம் இதோட ரிவர்ஸ். 12/25 கொடுத்திருந்தாங்க. ஆன்சர் கரெக்ட்டா வந்திருக்கா தப்பா வந்திருக்கா நீ செக் பண்ணனும்னா கூட பண்ணலாம், உன் இஷ்டம் தான். சரியா? இப்போ அடுத்தது 46% பாருங்க. அதே மாதிரி தான் பண்ணிருக்காங்க பாரு. 46/100 என்ன வரும்? 2 டேபிள்ஸ்ல 23, 50. 23 பிரைம் நம்பர், அதுக்கு மேல பிரேக் டவுன் பண்ண முடியாது. ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அப்புறம் 25%, 25/100. 25லாம் ஈஸியா பாருமா. இங்க பாருமா, இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 25 4s are 100, 20 5s are 100. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, சொல்லுங்க. 25 4s are 100, 25 50 75 100. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. 25 50 75 100 4s are. 5s are வந்து 20 40 60 80 100 5s are. இப்படி ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா இது அதிகமா வரும் உனக்கு. ஓகே, 25 னா எத்தனை? 25 னா 100க்கு 25 என்னம்மா இவ்வளோ இதாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். 25 100ல டிவைட் பண்ணனா எவ்வளோ வரும்? இப்போதானம்மா சொன்னேன். 25 50 75 100மா. என்னம்மா புரியுதா இல்லையாம்மா? 25 எவ்வளோ சார்? 100 25 4s சொல்லுமா, கத்தி சொல்லுமா. 25 4s are புரியுதாமா? 25 1s are 25 இப்படி சொல்லணுமா உனக்கு? 25 2s are 50. அதானே ஈஸியா சொல்றேன். 25 50 75 100ன்னு. 25 4s are 25 4s are 100. 20 25s are 25s are 20 40 60 80 100. புரியுதா? ஸோ இதுக்கு வந்தால் இன்னொரு தடவை 25 வந்ததுன்னா நீ டக்குன்னு 4ன்னு போட்டுறணும். சரியா? திரும்ப உட்காந்துட்டு 25 100ன்னு யோசிச்சுட்டு கூட 20 வந்தாலும் ஃபாஸ்ட்டாக போட்டுறணும். 10 வந்தால் என்ன போடுவ? 10 10s are 100. புரியுதா? 5 வந்தா அப்படியே 20யோட ரிவர்ஸ். 5 20s are 100. புரிஞ்சிருச்சா? 25s are சொல்லலாம், 5 20s are சொல்லாங்க. பியில் பாருங்க, 25/100 எப்படி போடலாம்? மேலே 25 1s are 25 4s are ஃபாஸ்ட்டாக போட்டுறணும். 5ல போட்டுட்டு அப்புறம் இந்த அப்பா 2 ஸ்டெப்ல போடணும். அது மாதிரி போடக்கூடாது. அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக போடணும். அதெல்லாம் 1 மார்க்கில் தான் வரும். 58% பாருங்க. 58/100. ஸோ 2 டேபிள்ஸில் தான் போகும். 29s are 58 250s are. ஓகேவா? 29/50. அதே மாதிரி 2க்கு வந்து 100 அடிக்கும் போது வந்து 200 வந்து கூட 250s are 100. புரியுதா? 50ன்றது 100ல பாதி. ஸோ டபுள் ஆக்குனா என்ன ஆகும்? ×2 100. புரிஞ்சிருச்சா? இப்போ எக்ஸாம்பிள் 11 பாருங்க. Arvind went to market to sell mangoes. By evening, he was able to sell 78% of the mangoes. புரிஞ்சிருச்சா? 100 மாம்பழத்துக்கு அவன் 78 மாம்பழம் வந்து வித்துட்டான். ஸோ 78%. ஆனால் 100 தான் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெர்சன்டேஜில் அவங்க சொல்கிறாங்க எவ்வளோ வித்தானோ அதில் 78%. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஓகே. How would you represent the amount of mangoes he sold using a decimal number? 78 டெசிமல் நம்பர்ல எப்படி சொல்லுவ? அது பார்க்காம சொல்லு. அப்படியே சொல்லு, நம்பரை சொல்லு. எனக்கு அது தெரியுது. நம்பரை சொல்லு. 0.78%. பாயிண்ட் இன்னொரு தடவை சொல்லு. சார் 0.78%. அவ்வளோதான். 0.78% இல்லை, டெசிமல். பெர்சன்டேஜ் நீ குழப்பிக்காது. நீ 0.78% போட்டனா தப்பு ஆன்சர். டெசிமல்னா இட்ஸ் அ நம்பர், யூனிட்டே கிடையாது. 0.78 தான், அவ்வளோதான். 78 தான் பெர்சன்டேஜ். புரியுதா? புரிஞ்சிருச்சாமா? இது அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள் 12 பாருங்க. 45% எப்படி மாற்றுவீங்க? என்ன பார்த்து சொல்லு. 45 டெசிமல்லையா? 0.45. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கான்செப்ட் ப்ராக்டிஸ் பாருங்க. கடகடான்னு சொல்லுங்க. 1க்கு வந்து டிக் பண்ண ACF, கீழே செகண்டுக்கும் ACF. டக்கு டக்குன்னு எனக்கு அப்படியே சொல்லு. ஃப்ராக்ஷனில் மாற்ற சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஃப்ராக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்படியே போடுறேன், நீயும் போடு. ஃப்ராக்ஷனில் போடு. எனக்கு கரெக்டாக இதே மாதிரி பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும். சரியா?
ம் சொல்லுங்கள். ஏக்கு வந்து என்னது 1 ஏக்கு 4% கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ என்னது 4%னா எப்படி போடணும் ஃப்ராக்ஷனில்? 4/100. 4/100. வெரி குட். 4/100 பிரேக் டவுன் பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 4/100. 420 21. என்னம்மா? 420 20 25. அது சொல்லு. 25 4 சார் 100ஆ? ஆமாப்பா. 425 சார் 100 தானே? அப்போ என்ன போடணும்? 4 1 சார் 4 4 25 சார் 100. கரெக்டா? ஆன்சர் என்ன அப்போ? 1/25. வெரி குட். அவ்வளோதான். அப்போ பி போடுங்க. சி பி இல்லை, சாரி என்ன சொன்னேன்? ஏ சி சிஎஃப். சி போடுங்க, டக்கு டக்குன்னு போடுங்க. 54%. 100. 54 54 எந்த டேபிள்? 54/100 எந்த டேபிள்ஸில் போகும்? 2 tables. 2 டேபிள்ஸ் போடுங்க. Two 27s are 54. ஆன்சர் சொல்ல, அவ்வளோதான் எனக்கு. டூ 100ல் போனால் என்ன வரும் கீழே? 50. 50 யான்லாம் இல்லை, பாதி தானே, அவ்வளோதானே. 27/50. அடுத்தது போடுங்க. Yes. 75/100. இதுக்கு ஈஸியான மெத்தடும் இருக்குது. நான் 25 டேபிள்ஸ் உனக்கு சொன்னல ஈஸியாக. ஆமா. 25 டேபிள்ஸில் என்னென்ன வந்தது? 25 1 சார் 25 1s are 25. 25 2s are 75. 25 25 1 சார் 25. 25 2 சார் 25 2s are என்னம்மா 4 இதை சொன்னலம்மா. 25 25. 25 45. போடுமா, டேபிள் போடுமா. நீ எழுது, அப்போ தான் உனக்கு ஞாபகம் வரும். 25 எழுது. 25 டேபிள்ஸ் எழுது. அப்படி உனக்கு கஷ்டமாக இருந்தால் நீ 5 டேபிள்ஸில் போட்டு கூட போடலாம். இப்படி போட்டால் ஈஸின்றதுக்கு அதெல்லாம் 1 மார்க்கில் தான் வரும். 25 டேபிள்ஸை போடு நீ. Threes are 35. இப்போ மறப்பியா? 25 2 சார் என்னது? 25 2s are 50. புரிஞ்சிருச்சா? மறப்பியா? திரும்ப சொல்லு, 4 விரல வச்சுட்டு சொல்லு. 25 50 75. 75 அப்புறம் என்னது? 100. நீ மறக்க மாட்டல்ல? ஆன்சர் என்னது அப்போ? 75 75 3s. 25 3s are 75. அப்படி சொல்லுமா. 25 3s are 75. கீழே என்ன வரும்? 4. ஆன்சர் என்ன? 3/4. புரிஞ்சிருச்சா? உனக்கு இன்னொரு இது ஈஸியாக சொல்கிறேன் பாரு, இங்கே பாரு. குவார்ட்டருமா. 25ன்றது குவார்ட்டருமா. அதுக்கு ஏமா உனக்கு அவ்வளோ அதை இது பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுற? இப்படி இருக்கா? ஒன்று ஒரு குவார்ட்டரா? 4 இருக்கா? 1/4. இந்த ஒரு ஷேட் பண்ணால் 1/4. கரெக்டா? இப்போது
இந்த ஒன்று எழுதும்போது எப்படி எழுதணும்? 25 இது ஹோல் சர்க்கிள் 100ன்னு ஞாபகம் வச்சுக்கோ. 25 25 புரியுதா? இப்போ ஒரு இது மட்டும் எவ்வளோ? 25 இதை சேர்த்தா 50 இதை சேர்த்தா 75 சேர்த்தா இப்போ ஞாபகம் வச்சுக்கிறியா இப்படி? புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இதே மாதிரி 20 போட்டோன்னா உனக்கு 5 போர்ஷன் வரணும். புரியுதா? 10 போட்டால் 10 போர்ஷன் வரணும். புரிஞ்சிருச்சா? அடுத்தது பாருங்க, செகண்ட் பாருங்க, சீக்கிரம் பண்ணுங்க. செகண்ட் வந்து டெசிமல். இது நீங்கள் எழுதிலாம் பண்ண வேணாம், அப்படியே டேரெக்டாகவே போட்டுரு. கன்வெர்ட் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் இன்டூ டெசிமல் நம்பர்ஸ். சொல்லுங்க. அப்படியே எழுதிட்டே வா, கடை கடன் கீழே எழுதிட்டே சொல்லிட்டே வா. அப்படியே என்னை பார்க்காத, நீ எழுதிட்டே வா. 0.04 வெரி குட். 0.98 0.50 0.79 வெரி குட். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? அடுத்த பேஜ் போங்க. percentage greater than 100. வெரி குட். நேற்று என்ன சொன்னேன்னா 100 இல்லை 100 ஆர் லெஸ் தானே சொன்னேன் பர்சன்டேஜ். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? greater than 100. கிரேட்டர் தேன் 100ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ நான் சொன்னது தப்பு தானே? கேள, இதெல்லாம் நீ கேள்வியை கேட்கணும். அப்பா நேற்று நீ 100ன்னா 100 ஆர் லெஸ்ன்னு தானே சொன்ன, அவுட் ஆஃப் 100 தானே சொன்னேன். இது என்ன இதில் என்ன 100க்கு மேலேன்னு சொல்கிறாங்களே, என்னன்னு கேட்கணும்ல நீ. சிரிக்காதம்மா, இதெல்லாம் உனக்கு டவுட். நான் அப்பா நேற்று சொன்னலான்னு தலையாட்டினால ஆமாம் 100க்கு வந்து நம்ம 110 மார்க்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா ஆமான்னல்ல. ஆனால் இங்கே பாரு, கீழே பாரு, 107% கொடுத்துருக்காங்க பாரு. எக்ஸாம்பிள் 3ல பாரு, எக்ஸாம்பிள் 13ல 125% கொடுத்துருக்காங்க பாரு. ஏன் இந்த மாதிரி மோர் தென் 100ன்னு கொடுக்குறாங்க? ஓகே, நம்ம நார்மலாக மார்க்கு விற்கிறது இந்த இதெல்லாம் இப்போ முன்னாடி பார்த்தோம்ல, ஓகேவா? அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் இருக்கிறதுல வந்து நம்ம எவ்வளோ வந்து விற்றோம், இல்லை எவ்வளோ எடுத்தோம், எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும், அது ரிசல்ட்டு. சரியா? இந்த மாதிரி 100க்கு மேலே போகும்போது நீ எப்படி அதை எப்படி யோசிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ வந்து ஒரு கேம் ஆடுற, ஓகே? காசை வச்சு கேம் ஆடுற, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பெட்டு கட்டுற, இல்லை ஃப்ரெண்டுக்கிட்ட, இல்லை ஏதாவது ஒரு இதில் வந்து இது பெட்டு கட்டுற. நான் அப்பா வந்து உங்ககிட்ட ஒரு 10 ருபீஸ் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே? 10 ருபீஸை வந்து நீ பெட் கட்டுற, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டீம் ஜெயிக்கும், இல்லை வந்து ஏதாவது சேலஞ்ச் பண்ணுற, இவங்க ஜெயிச்சாங்கன்னா, இப்போ கௌஷிக் வந்து கராத்தே இதில் போகிறான்னு வச்சுக்கோ, கராத்தே வந்து காம்படிஷன் போகிறான், சரியா? நீ வந்து என்கிட்ட பெட்டு கட்டுற. அப்பா கௌஷி ஜெயிச்சிட்டான், 10 ருபீஸ் பெட்டு, கௌஷி ஜெயிப்பான்னு நீ சொல்கிற, நான் வந்து கௌஷி தோற்றுருவான்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள். இப்படி தானே பெட்டு கட்டுவோம், 10 ருபீஸ் பெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கௌஷி ஜெயிச்சா என்ன பண்ணணும்? இப்போ கௌஷி ஜெயிச்சானா நீ எனக்கு 10 ருபீஸ் கொடுக்கணும், கௌஷி தோத்துட்டா நீ எனக்கு 10 ருபீஸ் கொடுக்கணும். புரியுதா? ஓகே, இப்போது உன் கையில் 10 ருபீஸ் இருக்குது, என் கையிலையும் 10 ருபீஸ் இருக்குது, ஓகே? கௌஷி ஜெயிச்சிட்டான், சரியா? நான் உனக்கு 10 ருபீஸ் கொடுக்குறேன், புரியுதா? இப்போது நீ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து கெயின் பண்ணன்னு உன்னை கேட்குறாங்க. ஏமா 20 பர்சன்டேஜ், எவ்வளோ பர்சன்டேஜ் நீ கெயின் பண்ண? கெயின்னா ஜெயிச்சது, ப்ராஃபிட்டு 100%. புரியுதா? ஏன்னா உன் கையில் 10 ருபீஸ்ன்னு இருக்கிறது தான் உன்னோட டோட்டலு. ஒரு 10 ருபீஸ் ஜெயிச்சிட்ட, இதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ? ஃபுல் அமௌண்ட்டா? 10 ஈக்குவலா? ஸோ 100%ஆ? ஸோ நீ என்ன சொல்லணும்னா நான் 100% ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட நீ 20 ருபீஸ் பெட் கட்டுற, உங்ககிட்ட 10 தான் இருக்குது. சம்டைம்ஸ் இப்படி பெட் கட்டுவாங்க, ஜெயிச்சா நீ எனக்கு 20 தரணும், தோத்தா நீ 10 தான் கொடுக்கணும், அந்த மாதிரி பெட்டும் கட்டுவாங்க வீக்கான ஆளாக இருந்தால். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து இது கௌஷிக்கோட சண்டை போகிறான், அந்த பையன் வந்து ரொம்ப வீக்கான பையன், இதுவரையும் அதிகமாக ஜெயிச்சதில்லை, ஓகே? அப்போ நீ ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணலான்னா, என்கிட்ட வந்து அந்த பையன் கௌஷிக் இல்லை, அந்த கௌஷிக்கோட சண்டை போடுறான் பாருப்பா, அவன் ஜெயிப்பான்னு நீ கட்டுற, சரியா? ஆனால் கண்டிஷன் என்னென்னா, அவன் தோத்துட்டா நான் 10 ருபீஸ் தான் கொடுப்பேன், அவன் ஜெயிச்சிட்டான்னா நீ எனக்கு 20 ருபீஸ் கொடுக்கணும்னு சொல்லணும். புரியுதா? ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி, அவன் ஜெயிக்க மாட்டான் அவ்வளோ சீக்கிரம். ஆனால் ஜெயிச்சிட்டா, அப்படி தெரியாமல் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா உனக்கு லாபம் அதிகமாக வரணும்ல. புரியுதா?
ஏன்னா அவன் தோக்கிறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அதனால நீ என்ன பண்ணுற, 10 rupees கட்டுற. ஏன்னா உன் 10 rupees போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஆனால் அப்படி அவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா உனக்கு லாபம் அதிகமாக வரணும். ஏன்னா நீ ஒரு ரிஸ்க் எடுத்து தான் கட்டுற, புரியுதா? ஸோ அந்த பையன் ஜெயிக்கும் போது நான் உனக்கு வந்து ஒரு 20 rupees கொடுக்குறேன். ஓகே, அப்போ நீ உன்னோட கெயின் எவ்வளோன்னு சொல்லுவ? உங்ககிட்ட 10 தான் இருக்கு. திரும்ப சொல்கிறேன், கெயின் மீன்ஸ் ப்ராஃபிட். இப்போ 10 rupees தான் இருக்கு. முன்னாடி வந்து 10 rupees ஜெயிச்சேன். அப்போ நீ வந்து 100% நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். 100% நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இந்த 10 rupees தான் உன்னோட அசட். இதான் வந்து டினாமினேட்டரில் இதுதாம்மா வரும், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இது உனக்கு போட்டே காமிச்சிடும். இங்கே பாருங்க, அதுக்குள்ளே கொட்டாவிலாம் விடுற. இங்கே பாரு, ஃபஸ்ட்டு கேஸில் வந்து 10 ஓகே, ஃபஸ்ட்டு எப்பவுமே டினாமினேட்டர் தான் போடணும். 10 rupees தான் வச்சுருந்தேன். எவ்வளோ ஜெயிச்ச? 10 rupees. 10/10 100. 10/10 ஒரே நம்பர் டிவைட் பண்ணால் என்ன? 10/10 எவ்வளோ? நீ ஏமா மல்டிப்ளை பண்ணுற? பையினா டிவைட்னு அர்த்தமா? நேற்று இப்படி தான் பண்ணேன். 10/10 எவ்வளோமா? 1 பர்சன்டேஜில் போட்டால் என்னது இது? நம்பர் 1 பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? ஒரு நம்பரை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை தானேம்மா. உனக்கு டெசிமலில் இருந்தால் நீ மாற்றும் போது 2 புள்ளி தள்ளி வைப்பலாமா? அதே கான்செப்ட் தானேம்மா. இன்ட்டு 100 தானேம்மா. இன்ட்டு 100 எந்த நம்பரையும் இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் வந்துடும்ல? 100. ஓகே, சொல்லுங்க இப்போ. 100% புரிஞ்சிடுச்சா? ஆக்சுவலாக நீ 1ன்னு போட்டதுனால கன்ஃபியூஸ் ஆகிட்ட. ஓகேவா? உனக்கு அவ்வளோ இதாக இருந்தால் இந்த 1 எடுத்துரு, சரியா? 10/10 வந்து பர்சன்டேஜில் மாற்றணும்னா இப்படி தானே மாற்றுவ? அவ்வளோதானே? புரிஞ்சிச்சா? இப்போ புரிஞ்சிச்சா? 10/10 வந்து என்னன்னு போடுவ? இப்படி தானே போடுவ? சாரி, 10/10 என்ன? 10 1s are 10, அவ்வளோதானே? இல்லை 0 அடிச்சிடும். இதானே ஒரு ஆன்சரு. இப்போ நீ எவ்வளோ ஜெயிச்சிருக்க ஃபஸ்ட்டு கேஸில்? 100%. இப்போ செகண்ட் கேஸுக்கு போகலாம். உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? 10. எவ்வளோ ஜெயிக்கிற? 20. இப்போ இதை பர்சன்டேஜில் கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? டைம்ஸ் 100. நீ எவ்வளோ பர்சன்டேஜ் ஜெயிச்சிருக்கன்னு சொல்லணும், சரியா? அதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணுறோம். ஈக்குவல் டு இப்போ இதையும் அடித்தா என்ன வரும்? 10 2s are 10 1s are 10 2s are. கீழே 1 இருக்கிறதுனால அப்படியே விட்டுடலாம், ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஆன்சர் என்னது? 100 2s are 200. For 200%. அவ்வளோதான், புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி விஷயத்துல தான் வந்து பர்சன்டேஜ்ன்றது 100 தாண்டி மேலே போகும், புரியுதா? இப்போ புரிஞ்சிருச்சா? நீ 200% நான் கெயின் பண்ணிட்டேன்னா என்ன அர்த்தம்னா, நீ கையில் வச்சிருக்க காசோட நீ டபுளாக ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம், புரியுதா? ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம 100%ன்றதை வந்து 100க்கு மேலேயும் காட்டுவோம், புரியுதா? இப்போ புரிஞ்சிருச்சா ஏன் வந்து மோர் தேன் இது பண்ணுறோன்ட்டு? இப்போ படிக்கலாம் பாரு. நவ் தட் யூ ஹேவ் லேர்ன் டு ஷேட் ஸ்கொயர்ஸ் ரெப்ரசன்ட்ஸ் வேரியஸ் பர்சன்டேஜ். கேன் யூ ரெப்ரசன்ட் 107% பை ஷேடிங் ஸ்கொயர்ஸ்? 100% என்ன பண்ணோம்? 10/10 கிரிட்ல நம்ம எல்லாத்தையும் கலர் பண்ணோம். 107ன்ற போது இன்னொரு 100 ஒன்று வரும், கரெக்டா? அதில் 7 இது பண்ணணும். இப்போ இந்த ஷேடை பார்த்தோன்னா என்ன சொல்லுவே நீ? 107%. 107%. அடுத்து Yes, you can, but you need 2 squares for that. When you shade all when you shade all 100 parts of a square, it represents 100% or one whole. Thus, to represent percentages greater than 100, we need more than one square. கரெக்டா? 100% தாண்டும் போது நமக்கு 2 ஸ்கொயர் தேவைப்படும், கரெக்டா? அதானே சொல்றாங்க. 2 ஸ்கொயர் இல்லனா 3 ஸ்கொயர். 200 2 பெரிய பெரிய ஸ்கொயர் தேவைப்படுது, அதானே சொன்னாங்க. ஆமாப்பா. சில இதுக்கெல்லாம் 3 ஸ்கொயர் தேவை. 200க்குலாம். வெரி குட். ஆமா, சரியா? 200க்கு மேல போச்சுன்னா நம்ம எவ்வளோ இருக்குதோ, 200 தாண்டிச்சுனா 3, 100 தாண்டிச்சுனா 2, அந்த மாதிரி, சரியா? அவ்வளோதான். ஓகே, இப்போ பாருங்க 107% புரிஞ்சிருச்சா? ஃபாஸ்ட்டாக போயிடலாம். எக்ஸாம்பிள் 13 பாருங்க. 125%னா என்ன பண்ணுவ? 125%னா என்ன பண்ணுவ? ஒரு இதா கிளக். ஓகே, 100 ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல 100,
செகண்ட் ஸ்கொயர் பாக்ஸ்ல வந்து 25. அவ்வளோதான், புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சுலம்மா? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, பாருங்க அடுத்து 125%னா என்னது? 100% + 25%. புரிஞ்சிருச்சா? 1 ஹோல் 100/100 + 25% இப்படி போட்டிருக்காங்க. சரியா? 1 ஹோல்னா என்னது? 100% தான். ஓகே, எக்ஸாம்பிள் 14 பாருங்க. கன்வெர்ட் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. 23/20. அந்த பர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவேன் போடுங்க ரஃப் நோட்டில். இல்லை அதில் இருக்கிறதுல பாரு, நம்ம அப்புறம் சம்மில் வேணா பார்த்துக்கலாம். 23/20 வந்து இங்கே பாரு, என்ன பாரு, 23/20 வந்து எப்படி மாற்றுவீங்க பர்சன்டேஜா? மெத்தட் 1ல பண்ணிருக்காங்க. மெத்தட் 1லேயும் பண்ணலாம், 2லேயும் பண்ணலாம், உன் இஷ்டம். சரி, ஓகே. 20ன்றதுனால ஈஸியாக இருக்குன்னு மெத்தட் 1 பண்ணியிருக்காங்க. கரெக்டா? 25 சார் 23 சார். கரெக்டா? 25 சார் ஞாபகம் இருக்குல்ல? திரும்ப யோசிச்சு இது பண்ண மாட்டேன்ல. 25னா என்ன வரும்? கீழே 25 கொடுத்துருந்தா 25 கொடுத்துருந்தாங்கன்னா எதில் மல்டிப்ளை பண்ணுவேன்? 4. புரிஞ்சிருச்சா? 20 கொடுத்துருக்கனால 5. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, 10 கொடுத்துருந்தாங்கன்னா 10. சரியா? அவ்வளோதான். அடுத்து ஸோ எக்ஸாம்பிள் 15 பாருங்க. 22.78 இன்டூ பர்சன்டேஜ். இது டெசிமல். டக்குன்னு அப்படியே சொல்லி பார்ப்போம். 2.78னா என்ன வரும்? 2.78 278%. புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதானா? 278னா 3 ஸ்கொயர். கரெக்டா? முடிஞ்சிடுச்சா? அவ்வளோதான். ஓகேவா? கீழே என்ன கொடுத்துருக்காங்க பாரு. எந்த ஃப்ராக்ஷன் வந்து நமக்கு வந்து இது மாதிரி மோர் தென் 100 வரும்? Percentage greater than 100 denotes a quantity greater than a whole. புரியுதா? ஓகே, ஸோ என்ன அர்த்தம்னா டினாமினேட்டரோட நியூமரேட்டர் எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே அது. நியூமரேட்டர் அதிகமாக இருந்தால் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே. நமக்கு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் தான் வந்து இந்த மாதிரி வந்து கிரேட்டர் than 100 வரும். மேலே பாரு, எல்லாத்துலேயும் பாரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே. 107/100, 125/100, 115/100, 278/100 எல்லாம் என்னது? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் நமக்கு வந்து கிரேட்டர் than 100 கிடைக்கும். கரெக்டா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 100. ஓகே, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 100/100 ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தானே. ஆமாம், அதுலேயும் தானே வரும். ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லணும். ஓகே, அது இம்ப்ராப்பரா ப்ராப்பரா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒரே மாதிரி நியூமரேட்டர் வந்து லெஸ் தேன் டினாமினேட்டர் இருந்ததுன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷனு. ஈக்குவலாக இருந்ததுன்னா இம்ப்ராப்பரில் போயிடுமோ ஈக்குவலாக இருந்தா? ஓகே ஓகே ஓகே. ஷேட் த கிவன் ஸ்கொயர் டு ரெப்ரசென்ட் த பர்சன்டேஜ். எனக்கு எப்படி பண்ணணும்னு மட்டும் சொல்லு போதும் டக்குன்னு. இல்லை பண்ணுறதா இருந்தால் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடு. ஷேட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? எப்படி பண்ணணும்னு சொல்லு. 109 எப்படி பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ஃபுல்லா பண்ணிடணும். செகண்ட்ல 9 மட்டும் ஷேட் பண்ணனும். அவ்வளவுதான். நான் சும்மா கிரிக்கிட்டேன். செகண்ட் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பாக்ஸையும் செகண்ட் ஸ்கொயர் பாக்ஸையும் ஷேட் பண்ணிடணும். அப்புறம் 5 மட்டும் ஷேட் பண்ணனும். வெரி குட். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சிடுச்சா? ஓகே, அடுத்தது படிங்க. செகண்ட் படிங்க. क्वेश्चन மட்டும் ஃபர்ஸ்ட் படி. Convert the following percentages into fraction. பண்ணிடுவியா? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் போட்டு காட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் இல்லை, ஒரு நிமிஷம். கன்வெர்ட் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் இன்டூ ஃப்ராக்ஷன். நான் சொல்கிறதெல்லாம் பண்ணுங்க. டக்கு டக்குன்னு அப்படியே சொல்லு. எனக்கு டிக்கு மட்டும் பண்ணு. ஏசி பண்ணுமா? இதில் ஒரு ட்விஸ்ட்லாம் இருக்குமா? அதுக்கு தான்மா. ACEIF கடகடன்னு சொல்லிட்டே போ. அப்படியே டக்கு டக்குன்னு எழுதிட்டே போங்க.
ஓ இது ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்கேன் நான் டெசிமலில் கேட்கலையா? ம் அப்போ என்ன பண்ண ஏசி இ மட்டும் போட்டுக்க போதும். ஏசிஇ ஐகே ஏசிஇ ஐகே சரியா? கடகடன் போடுங்க, சொல்லிக்கிட்டே எழுதுங்க அப்படியே. ஒரு தடவை சொல்லிட்டா ஆ ஒரு தடவை சொல்லிட்டா பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன்மா என்னம்மா பண்ணணும்? பர்சன்டேஜ் இன்டு ஃப்ராக்ஷன்னா 1% நம்பராக மாற்றணும்னா என்னது? நம்பராக மாற்ற சொல்கிறாங்க அதானே ஃப்ராக்ஷனு. நம்பராக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? 1% என்ன அர்த்தம் அதுக்கு? கீழே 100 அவ்வளோதான் 1/100 தானே. இப்போ தானேம்மா பண்ணோம் முன்னாடி, அதே தான்மா இதுக்கும் கேட்டிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாதும்மா. ஃப்ராக்ஷனில் தான்மா கேட்டிருக்காங்க, அதே தான்மா. ம் அவ்வளோதான் 1/100 தான், அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டா? ம் அந்த அப்படி மாதிரி தான் பண்ணா அத வந்து இது பிரேக் பண்ணிட்டே போணும். ஆமாம் முன்னாடி பண்ணமே அதே தான், இப்போ போன இதில் பண்ணமே அதே தான். 1/100 சிக்கு என்ன வரும்? சிக்கு 15/100 வரும். பிரேக் டவுன் பண்ணணும். அது பிரேக் டவுன் பண்ண முடியும், பண்ணுங்க. 5 டேபிள்ஸ் வெரி குட், அவ்வளோதான். ம் 5 3s are 15 5 20s are 100. அவ்வளோதான், டக்குன்னு போடு. இந்த மறக்கவே கூடாதுன்னு சொன்னல. 3/20 3/20 அவ்வளோதான். இ போடுங்க. E 105/100. அப்ப 100க்கு மேலேயே இருக்கு. பண்ணுங்க. 5 டேபிள்ஸில் போகுமா? 5 டேபிள்ஸ்ல போகும். பாரு. ஈஸி தான், இதுவும் ஒரே ஸ்டெப்லேயே வந்துடும் ஆன்சரு. ம் அப்படியே போடுமா. 5 2s are 10 இப்படியே மேலே அடிச்சு போடு. ஈஸி தானே. 5 2s are 10 பேலன்ஸ் 5 இருக்கு பாரு. 5 1s are 5 21 வரும்ல. அப்படி பண்ண தெரியுமா? 100க்கு 20 வரல 5 தானே. என்ன ஒரு ஆன்சரு? 21/20. புரிஞ்சிருச்சா? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் 100க்கு மேலே வருது. இது நீ ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏன்னா 105% கொடுத்தாங்க. ஸோ இம்ப்ராப்பராக தான் இருக்கணும். அப்படின்னா என்னது? நியூமரேட்டர் வந்து டினாமினேட்டரும் அதிகமாக இருக்கணும். கரெக்டாக வந்துருச்சா? 21 வெரி குட். மற்றதெல்லாம் பண்ணிவிடுவீங்களா இதே மாதிரி? இல்லை எனக்கு ஒன்று பண்ணி சொல்கிறியா? சரி, ஐயும் கேவும் பண்ணு, பரவாயில்ல. ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடு, ப்ராக்டிஸாக இருக்கட்டும். ஐ என்னது கொஸ்டின்? 130%. 130%. வெரி குட், பண்ணுங்க. 130/100. 0 0ல முடியுது. அப்போ எந்த டேபிள்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம்? 10 tables. அவ்வளோதான். இதுக்கு 5ல போட்டுட்டு இருக்காத. 5 முடிஞ்சால் மட்டும்தான் 5 டேபிள்ஸில் வரணும். ஈஸியாக போடலாம் நீ 10 டேபிள்ஸில் போட்டா. ஆன்சர் என்ன? 13. ஆன்சர் என்ன? 13/20. 13/10 டேபிள்ஸில் தானம்மா பண்ண சொன்னேன். என்னம்மா 20ன்னு போட்டு வச்சிருக்க? 5 tables. கரெக்டாக பண்ணணும் சாதுமா. அது மாதிரிலாம் தப்பு பண்ணாதீங்க. 10 டேபிள்ஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியானது. என்னது ஆன்சரு? 10/10. இப்போ கே சொல்லு எனக்கு. கே ரொம்ப ஈஸி, தப்பு பண்ணாதான் சொல்லிட்டேன்.
1/50. அவ்வளோதான் சமத்து சரியா, அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே வெரி குட். அடுத்தது பாருங்கள் டெசிமல். இது எழுதலாம் வேணாம், நீ அப்படி அப்படியே சொல்லிட்டே போய் எனக்கு கடகடன்னு. எல்லாமே வா. எல்லாமே டெசிமல் தான். அதே மாதிரி வந்து ACEIK சொல்லுங்க. EIK அதே தான், அப்படியே சொல்லுங்க. எனக்கு சொல்லிட்டே போ, எழுதிட்டே போ, அப்படியே பக்கத்தில் எழுது, இல்லை சொல்லிட்டு போவோம் இஷ்டம். 0.06. வெரி குட். 0.06 வெரி குட். அடுத்து 0.87. 1.20. E1 1.20. வெரி குட். அவ்வளோதான். 1.2 சொன்னா போதும். வெரி குட். 20 ஓகே தான், கரெக்ட் தான். 1.34. வெரி குட். 1.34 வெரி குட். K 2.80. அவ்வளோதான், புரிஞ்சிருச்சா? நம்பரில் மட்டும் தான் சொல்லணும், யூனிட் கிடையாது. ஓகே அடுத்து 4. Convert the given decimal into percentages and then represent them as fractions in lowest term. One has been done for you. லோவஸ்ட் டேர்ம்னா என்னது? சிம்பிளிஃபை பண்ணி கடைசியாக உள்ளதை தான் சொல்லணும் ஃப்ராக்ஷனில், சரியா? ஸோ 0.04ன்றதை எப்படி எழுதலாம் பர்சன்டேஜில்? பர்சன்டேஜில் 4%. கரெக்டா? 2 டெசிமல் ரைட் சைடில் தள்ளி வருமா? 4%ன்றதை ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதலாம்? 1/25. எப்படி வந்தது அது? 4% வந்து 1/25ன்னு 4 போட்டு கீழே 100 4/100. ஸோ 4 1s are 4, 4 25s are 100. கரெக்டா? ஓகே. இதில் எதெல்லாம் பண்ணுறீங்க? எல்லாத்தையுமே பண்ணிடுறியா ஃபாஸ்ட்டாக? பண்ணுங்க. பிக்கு என்ன? பி பண்ணுங்க. பி என்னது? பியா 22%. ஓகே 0.22. ஸோ பர்சன்டேஜில் சொல்லும்போது 22%. வெரி குட். ஃப்ராக்ஷனில் சொல்லும்போது 22/100. எந்த டேபிள்ஸில் போகும்? 2 டேபிள்ஸில் போகும். டக்குன்னு சொல்லுங்க. டக்குன்னு சொல்லிடணும். இது அவ்வளோதான், ஒரே ஸ்டெப்பு தான். 22 11s are. வெரி குட். 11s are 22. 2 11s are 22. வெரி குட். 250s are 100. கரெக்ட் அப்பா? கரெக்ட் தான்மா. ஆன்சர் என்னது? 11/50. 11/50 வெரி குட். அடுத்து வந்து டி போடுங்க. சி வேணாம். சி இதே மாதிரி தான், நாளைக்கு போட்டுக்க. சிலாம் டி போடுங்க. டி 1.2. அப்போ பர்சன்டேஜில் என்ன வரும்? பர்சன்டேஜ்லயா 120%. வெரி குட். அடுத்தது போடுங்க. இது போடுங்க. ஃப்ராக்ஷனில் சொல்லுங்க. சொல்லிக்கிட்டே எழுது. 120 300. எந்த டேபிள்ஸில் போகும்? 2 0ல் முடியுது. 0ல முடியுதா? 10 tables. 10 tables. Then 12s are 120. ஆன்சர் என்னன்னு சொல்லு. என்னம்மா இதில் ஒரு இதை மட்டும் பண்ணிட்டு ஒன்று விட்டுற? ஆன்சர் என்னன்னு சொல்லுமா ஃப்ராக்ஷனு. இருப்பா சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 10 டேபிள்ஸ் ஒரே ஸ்டெப்புமா. அது ஏமா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறேன்ற என்ன வந்தது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வந்தது? 2/10. 2/10 12/10. 12/10 சிம்பிளிஃபை பண்ணுங்க. அதை ஃபர்தராக பண்ணலாமா? சரி பண்ணு. ஓகே சாரி, அப்பா தான் அது பண்ணவே இல்லை. 2 5s are 10. என்னது ஆன்சரு? 6/5. வெரி குட். எஃப் போடுங்க. எஃப் என்னது இருக்கு? 0.5
0.09. வெரி குட் 0.09% என்னது 9%. வெரி குட் 9%. ஃப்ராக்ஷனில் போட்டுருங்க டக்குன்னு. Nine by 100. ம் 9/100 போகுமா? 2 டேபிள்ஸில் வரலனாலே நீ விட்டுறணும், அவ்வளோதான். 2 டேபிள்ஸ் 5 டேபிள்ஸில் வரலனாலே அவ்வளோதான், இதுலேயும் போகாது. 9 by 100. புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான் 9/100 தான். ஓகே, ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்க வேணாம். ஏன்னா 2 டேபிள்ஸில் போனால் மட்டும்தான் 2 டேபிள்ஸ் ஆர் 5 டேபிள்ஸ். வேறு எதுலேயுமே வந்து 100 வேறு எந்த டேபிள்ஸில் வரும்? 10 வரையும் யோசிப்பார். 2 டேபிள்ஸில் வரும், 5 டேபிள்ஸில் வரும், 10 டேபிள்ஸில் வரும். ஓகே, ஸோ மேலே வர்றது வந்து இந்த மூணுத்துலேயும் டிவைட் ஆகலை. 5 ஆனால் 10 ஆகிடும். ஸோ யோசிக்கவே வேணாம். 2 இல்லை 5 அதில் டிவைட் ஆகலை அப்படின்னாலே நீ அவ்வளோதான், அதோட நிறுத்திடணும். சரியா? Okay. வெரி குட், அவ்வளோதான். அடுத்தது படிங்க, அடுத்த கொஸ்டின். Convert the following into percentage. ம் ம் சொல்லுங்க. Convert the following into percentage. ம் அதே தான் திரும்ப திரும்ப கேட்குறாங்க பாருமா. ஐயோ அப்பா. இது என்ன பண்ணணும்? 11/10 கொடுத்தா என்ன பண்ணணும்? எனக்கு ஏசிஇ 3 போடுங்க. ஏசிஇ எத்தனாவது? 5th கொஸ்டின். ஏசிஇ போடுங்க. 11/10. என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தா பர்சன்டேஜில் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? Multiply by 100. அவ்வளோதான், மெத்தட் 2. சரியா? ம் கீழே 100/1 போடணுமா இல்லை வேணாமா? நான் 100/1 போட்டுக்கோங்க, இஷ்டம் தான். ஓகே, இது ரொம்ப ஈஸி. மேலே டிவைட் பண்ணி அடிச்சிட்டோம். ஓகே, மீதி இருக்கிறது என்னம்மா இவ்வளோ நேரம் ஆக்குற? என்ன? என்ன போட்ட? என்ன எழுதுன அதை சொல்லு. 11/10 times 100 போட்டா. 100 போட்ட. என்ன பண்ண? 0 இருக்கா? 0 கேன்சல் பண்ணியா இல்லையா? எந்தெந்த 0 கேன்சல் பண்ண? 100ல இருக்கிற ஒரு 0வும் 10ல இருக்கிற ஒரு 0 அவ்வளோதானே, முடிஞ்சிருச்சுல. இப்போ என்ன பண்ணணும்? அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்கு? 10ம் 11ம் என்ன பண்ணணும்? ரெண்டையும் டிவைட் பண்ணணும். பக்கத்தில் மேலே நியூமரேட்டரில் இருந்தால் என்னம்மா பண்ணணும்? நடுவில் என்னம்மா இருக்குது ஆப்ரேஷனு? மல்டிப்ளிகேஷன். ஏம்மா நியூமரேட்டரையும் டிவைட் பண்ணுற? பை கோடு போட்டு கீழே வந்தால் மட்டும்தாம்மா டிவைட் பண்ணணும். மேலே இருக்கிறத என்னம்மா பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஏம்மா அதை ஏம்மா குழப்புற? நீ ஏன் போய் அதை போய் டிவைட் பண்ணுன்ற? என்ன ஆன்சர் வரும்? நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணணுமா? தயவு செய்து தப்பு பண்ணாதம்மா. அப்படி இல்லைன்னா நீ 0வை கேன்சல் பண்ணாத. தயவு செய்து நீ மேலேயும் மல்டிப்ளை பண்ணிவிடு, கீழே மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் டிவைட் பண்ணு. ரொம்ப நேரம் ஆகும், பரவாயில்ல, நீ பண்ணு. நீ இந்த மாதிரி தப்பு பண்ணாத தயவு செய்து. 110 வந்துருச்சா? என்னது 110? பர்சன்டேஜ். சி போடு. சி என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க? டெசிமலில் கொடுத்தா என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷனெல்லாம் அவங்க மாற்ற சொல்லலை. என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? ஃப்ராக்ஷன் மாற்ற சொன்னாங்களா? கன்வெர்ட் த ஃபாலோயிங். அது ஃப்ராக்ஷனோ டெசிமலோ ஏதோ ஒன்று, ரெண்டுத்தையும் முன்னாடி நம்ம பண்ணது எல்லாத்துலேயும் இதை சேர்த்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ 1.45 கொடுத்தா என்ன பண்ணணும் நீ? மாற்றலாம். எப்படி மாற்றுவ? 145%. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அது எதுக்கு ஃப்ராக்ஷன்லாம் போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கிற? அவங்க பர்சன்டேஜில் மட்டும்தானே மாற்ற சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இ போடுங்க. இ ஃபார் எலிஃபண்ட் போடுங்க.
சொல்லிக்கிட்டே போடு எனக்கு. 27 by 20 into 100. ம் 100ல இருக்கிற 0வையும் 20ல இருக்கிற 0வையும் கேன்சல் பண்ணு. ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கு? wait பண்ணு. 0 0 போயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? நீ ஒன்ஸ் அடிச்சிட்டேன்னா அந்த 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 ஜீரோவே மறந்துடணும், மைண்ட்லேருந்து எடுத்துடணும். சரியா? பேலன்ஸ் என்ன இருக்கு? 27 ம் 10 ம் கீழே 2. இப்போ என்ன பண்ணலாம்? திரும்ப எதாவது அடிக்க முடியுமா? டிவைட் பண்ண முடியுமா? முடியாதா? 10/2 பண்ண முடியாதா? 10னையும் 2வையும் பண்ணு. பண்ணுமா, முடிஞ்சா பண்ணு. 2 5s are 10 போடு, அவ்வளோதானே. நீ டேரெக்டாக 25s are 100ன்னு போடுன்னு சொன்னல. உன்னை எவ்வளோ தடவை நான் சொன்னேன்? 20 25 வந்து 100 இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிடுமா நான் சொன்னேன்ல. 25s are 100 தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டு இருக்கலாம்ல. புரிஞ்சுதா? 0 0 அடித்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 இருக்குது, கீழே 2 இருக்குது, திரும்ப 2 5s are 10 போட்டுடலாம்ல. புரியுதா புரியல? இல்லை ஒரு தடவை சொல்லி தரவா? புரியுதுப்பா. அப்போ போடுங்க கடை கடை. 2 டேபிள்ஸ்லாம் எதுக்கு யோசிக்கிறேன்? ஆன்சர் என்னது? 5 7 நீ பண்ணுமா, நீ பண்ணிப்பா. அவனுக்கு அடி பார்த்துட்டே வரேன். 135%. வெரி குட். 135% போட்டிங்களா? அவ்வளோதான். அடுத்த தடவைலாம் இந்த பாரு 20 25 நீங்கள் 100 வந்ததுன்னா 21s are 20 25s are 100. 25 வந்தால் 25 1s are 25 25 4s are 100. நல்லா ஞாபகம் வச்சுக்க, டைம் வேஸ்ட் பண்ணாத. 20 25 வந்ததுன்னா உனக்கு ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. இன் அ கார்டன் 42% of the flowers are roses. அப்படின்னா என்ன அர்த்தம்? 42% of flowers are roses. அப்படின்னா என்ன அர்த்தம்? 42% rose flower. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாங்க தான் நான் கேட்குறேன் உங்ககிட்ட கேள்வி. 42% of the flowers are roses. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி சொல்லுவ அதை? என்ன மீன் பண்ணுது அதன்னு நான் கேட்குறேன். ரோஸ் வந்து 42% இருக்கு. அதுதாம்மா இருக்கும், அதாம்மா கேள்வி. அது என்ன மீன் பண்ணுது? எப்படி சொல்லுவ அதை? மீன் பண்ணு. இப்போ கௌஷிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்கிறான். அவன் பர்சன்டேஜ்னா என்னன்னு தெரியலன்றான். அப்போ எப்படி சொல்லுவ நீ அதை அவன்கிட்ட? 100ல 42. அப்படி சொல்லு, புரியுதா? 100 ஃப்ளவர்ஸில் 42 ஃப்ளவர்ஸ் வந்து ரோசஸ். 100 இருந்தால் 42 இருக்கும், 50 இருந்தால் 21 இருக்கும். புரியுதா? புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி. ஸோ வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இன் த கார்டன் ஆர் ரோசஸ்? டக்குன்னு சொல்லுங்க. ஃப்ராக்ஷன் அண்டர்லைன் பண்ணு. என்ன கேட்குறாங்கன்னு பாரு. ஃப்ராக்ஷன்னு கேட்குறாங்க, அப்போ ஃப்ராக்ஷனில் நீ சொல்லணும். சொல்லுங்க. 42/100. வெரி குட், அவ்வளோதான். டக்குன்னு சொல்லு. 42/100. ஃப்ராக்ஷனில் வந்தால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணணும். கரெக்டா? பாரு. 2 tables. வெரி குட், அவ்வளோதான். டக்குன்னு சொல்லுங்க. 2 2s are 4, 2 1s are 21. 2 21s are 42. 100 வந்து 250s are 2150. ஆன்சர் என்ன? 21/50. அவ்வளோதான். 21/50 பர்சன்டேஜ்னு போட்டிருப்பாரு. ஃப்ராக்ஷன் இது. Percentage. வெரி குட். அடுத்த ரீரைட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் யூசிங் டெசிமல்ஸ். மரியா காட் 68% ஆஃப் ஹர் ஆன்சர்ஸ் கரெக்ட் இன் அ டெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? 100 கொஸ்டினுக்கு அவள் 68 வந்து கரெக்டாக பண்ணியிருக்கா. அதை டெசிமலில் மாற்ற சொல்கிறாங்க. Maria got 0.68 of her answers correct in a test. வெரி குட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. 0.68 ஆஃப் ஹர்னு வராது. பர்சன்டேஜ்னா தான் ஆஃப். 0.68னா டைம்ஸ். புரிஞ்சிருச்சா? பர்சன்டேஜ் தான் ஆஃப். 0.68 வந்து டைம்ஸ்னு வரும். ஓகே, 0.68 டைம்ஸ். டைம்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா நீ அப்படியே கூட சொல்லலாம், பரவாயில்ல, எல்லாம் ஒன்று தான். ஓகே. அடுத்து பாவேஷ் ஹைட் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் பை 120% இன் 5 years. இங்கே பார்த்தியா? 120% எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு. அவன் 5 வருஷத்தில் 20% வளர்ந்துட்டான்.
கரெக்டாக 1 மீட்டர் இருந்தால் 5 வருஷத்தில் 1.2க்கு போயிட்டான், 20% ஹையராக போயிட்டான். புரியுதா? அப்போ எப்படி சொல்லணும்? அதை 120%னு சொல்லணும். புரியுதா? அப்போ இதுக்கெல்லாம் பாரு 100% மேலே வரும். நம்ம கெயின் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறது, ப்ராஃபிட்டு அதிகமாகிறது, அதெல்லாம் வந்து 100 தாண்டும். சரியா? இப்போ பாருங்கள் எப்படி சொல்லுவ அதை 120% எப்படி சொல்லுவ டெசிமலில்? Height has increased by 1.20 1.20 in 5 years. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வெரி குட். டைம்ஸ்னு சொல்லணும். டெசிமலில் போடும்போது டைம்ஸ்னு எழுதிக்க, அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சரியா? Height has increased by 1.20. என்னம்மா எழுதிட்டு இருக்கியாம்மா உட்காந்து? அந்த 1.20 போட்டுக்கமா, டைம்ஸ்னு போட்டுக்கமா. இது எல்லாம் அதே ஸ்டேட்மெண்ட் தானே. அந்த 120 கீழே மட்டும் 1.2 டைம்ஸ்னு போட்டுக்கோ. முடிச்சிட்டேன். ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டு இருப்ப நீ. அடுத்து, ஜெய்வீர் பாட் சம் பனானாஸ் ஆஃப் விச் 88% வேர் ரைப். ஓகேவா? வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் பனானாஸ் வேர் ரைப்? டக்குன்னு சொல்லுங்க. 0.88%. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணு. ஃபிராக்ஷன்ல நான் அப்பயே என்ன சொன்னேன்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அண்டர்லைன் பண்ணணும். ஃப்ராக்ஷன் தானே கேட்டிருக்காங்க. ஃப்ராக்ஷன் கேட்டால் ஃப்ராக்ஷனில் தான் சொல்லணும். சொல்லுங்கள். 88/100. 2 tablesல வரும். போடுங்க. 244 are 250. 44/50. என்ன பார்க்காத, அங்கே பண்ணு. 44 2 டேபிள்ஸில் போகும்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? பண்ணு. $25. 22/25. புரியுச்சா? 44லாம் வந்தால் டக்குன்னு போட்டுருணுமா. சரியா? Next page. Finding percentage. அடுத்து இதே தான் மாறி 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 வரும். சரியா? வேற ஒன்றும் கிடையாது இதில் கேட்கறதுக்கெல்லாம் புதுசாக. பெர்சன்டேஜில் அவ்வளோதான். பெர்சன்டேஜ், டெசிமல், ஃப்ராக்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பெர்சன்டேஜ், டெசிமல், ஃப்ராக்ஷன், இது மூணுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரும். வேறு எதுவும் புதுசாக வராது. சரியா? நம்ம படித்ததெல்லாம் பாரு சேமாக தான் படிச்சுட்டு இருக்கோம். அதான் நேற்று ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக போகிறோம் பாரு. ஓகே, ஃபைண்டிங் பெர்சன்டேஜ் படிங்க. எக்ஸாம்பிள் 16 பாரு. இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடலான்டா மாடி. புரிஞ்சிடுச்சுல உனக்கு? A sweet shop had 245 kg of sweets. If 40% of the total sweets were gulab jamun, how many kilogram of gulab jamun were there? புரிஞ்சிருச்சா? 245 kg இருக்குது, அதில் 40% வந்து குலோப் ஜாமுன். அப்போ எவ்வளோ குலோப் ஜாமுன் எவ்வளோ கேஜி இருந்ததுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? 245 into 40%ன்னு போட வேணாம், ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாம். அப்போ தானே ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ண முடியும். 40/100. புரிஞ்சிருச்சா? 245 into 40/100 போட்டு பாரு. என்ன இது கீழே கொடுத்துருக்காங்க பாரு. 245 into 40/100 போட்டிருக்காங்களா? அது என்னப்பா டிஸ்ட்ரிக்ட் மெத்தட் யூனிட்டரி மெத்தட்? இல்லைம்மா, யூனிட்டரி மெத்தட்னா அவங்க டெசிமலாக மாற்றிட்டாங்க. டெசிமலாக மாற்றி பண்ணுறாங்க. புரிஞ்சிருச்சா? 245 வந்து பர்சன்டேஜில் வந்து 2.45ன்னு எடுத்து அப்புறம் 40ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. உனக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பாரு.
டிஸ்ட்ரிக்ட் மெத்தடா? நல்லா படி, அதான் எழுத்து கூட்டி. டைரக்ட் மெத்தடுமா? டைரக்ட் மெத்தடு சரியா? யூனிட்டரி மெத்தடு. டைரக்ட் மெத்தட் ஈஸியாக இருந்தால் இது பண்ணுங்கள், யூனிட்டரி மெத்தட் இருந்தாலும் பண்ணுங்கள். இன்கேஸ் யூனிட்டரி மெத்தடில் தான் வேணும்னு கேட்டால் என்ன பண்ணுவேன்? ஸோ யூனிட்டரி மெத்தடில் என்ன பண்ணணும்னா எவ்வளோ டோட்டல் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து டெசிமலில் மாற்றணும் சரியா? 1% ஓகேவா? டெசிமலில் மாற்றணும். அப்போ என்னது 245/100 என்ன வரும்? 245/100 ஃப்ராக்ஷன்ஸில் படித்தோமே டெசிமல்ஸில் கீழே 2 0 வந்தால் 2 இது தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ என்ன வரும்? 2.45 கரெக்டா? 2.45 × 40. 2.45 × 40 எப்படி பண்ணணும் மல்டிப்ளிகேஷனு? நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு 2 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கா இல்லையா? டெசிமலில் டிவிஷன்லேயும் அதே தான். மல்டிப்ளை கொடுத்துருந்தாங்கன்னா நீ அந்த டாட்டை வந்து மறந்துடணும். நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு வர ஆன்சரில் 2 எவ்வளோ புள்ளி முன்னாடி இருக்கோ அந்த முன்னாடி டாட் வைக்கணும். புரியுதா? அப்ப ஆன்சர் 0.98 kg. 240 × 2.45 = 9800 வரும். அவங்க டாட் வச்சுட்டு 98 kgன்னு போட்டிருக்காங்க. புரியுதா? புரியுதாம்மா? அடுத்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாரு. டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா 245 × 40/100ன்னு போட்டுடுறாங்க. ஓகே, ஸோ என்ன வரும்? 40/100 போட்டால் 10 டேபிள்ஸில் போகுமா? 10 4s are 10 10s are. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க? அதை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் 10ஆல் டிவைட் பண்ணுவாங்க. நீ போட்டு பார்த்தனா உனக்கு ஆன்சர் வரும் சரியா? எக்ஸாம்பிள் 17 பாருங்கள். 60% ஆஃப் 130. அப்போ மெத்தட் 1ல் என்ன பண்ணணும்? 130 × 60/100 கரெக்டா? இல்லை 60/100 × 130 உன் இஷ்டம், எப்படி வேணாலும் போட்டுக்கோ. புரிஞ்சிச்சா இல்லையா? மெத்தட் 1 டைரக்ட் மெத்தடு. டைரக்ட் மெத்தடில் வந்து பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கல்ல, பெர்சன்டேஜை நீ ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 60/100 இன்ட்டு டோட்டல் எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணணும். புரிஞ்சுதா இல்லையா? 60% இருக்குல்லம்மா. புரியல? பெர்சன்டேஜையும் 130யும் மல்டிப்ளை பண்ணணுமா? இல்லைன்னா நீ 2 ஸ்டெப்பில் போடுமா? தைரியம் காமிக்கிறேன், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீ முதல்ல சொன்னியா அது கூட கரெக்ட் தான். 60% கொடுத்துருக்கானா? 2 நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணு. 60% × 130. இதை எப்படி போடலாம்? பெர்சன்டேஜை வந்து நம்பரையும் தானே மல்டிப்ளை பண்ண முடியும். 60% நம்பரை எப்படி மாற்ற முடியும் ஃப்ராக்ஷனா? 60/100 × 130. இப்போ என்ன பண்ணலாம்? இதை 0 அடிக்கணும். 0 இந்த 0 அடிச்சிடலாம். அப்புறம் இந்த 0 அடிச்சிடலாமா? நியூமினேட்டர் டினாமினேட்டர் எப்போவுமே நான் அடிக்கலான்னு சொல்லியிருக்கேன்ல, எனக்காக தலையாட்டாத. புரியுதா இல்லையா? புரிஞ்சது. இந்த 0 கூட அடிச்சிடலாம்ல. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? 6 இருக்கு. 6 இன்டூன்னு சொல்லு. நடுவில் இன்டூன்னு இருக்குல்ல, 13. கீழே 1 தான் இருக்குது, ஸோ போட வேணாம். 13 6 ஆர் என்னது? 13 6 நான் மாற்றி போட்டிருக்கேன், அதனால மேபி உனக்கு புரியாது. 13 6 ஆர் எவ்வளோ? 6 6 ஆர் 18. பேலன்ஸ் 1 7. 78. ஆன்சர் என்னது அப்போ? 78%. டேய், பெர்சன்டேஜ் சொல்லக்கூடாது. நம்ம பெர்சன்டேஜில் தான் குவான்டிட்டியை தான் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ வரது வந்து நம்பர் தான் வரும். பெர்சன்டேஜ் ஆல்ரெடி இங்கே போயிடுச்சு. ஸோ ஆன்சர் என்னது? 78. அங்கே 78ன்னு வந்திருக்கா? எக்ஸாம்பிள் 17 புரிஞ்சிடுச்சா? டைரக்ட் மெத்தடு. மெத்தட் 2ல் என்ன பண்ணணும்னா மெத்தட் 2ல் என்ன பண்ணணும்னா எவ்வளோ நம்பர் கொடுத்துருக்காங்களோ, நம்பர் வந்து 113 கொடுத்துருக்காங்களா, நம்பரை வந்து கண்ணை மூடிட்டு வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும், பெர்சன்டேஜாக மாற்றிடணும். சாரி, ஃப்ராக்ஷனாக மாற்றிடணும். டெசிமலாக மாற்றணும். புரியுதா? யூனிட்டரி மெத்தடில் 130 கொடுத்துருக்காங்க டைம்ஸ் இது என்னது? ஃபர்ஸ்ட் இது என்ன கண்டுபிடிக்கணும்? 1.3. அப்புறம் வர ஆன்சர் என்ன பண்ணணும்? பெர்சன்டேஜோட மல்டிப்ளை பண்ணணும். என்ன பெர்சன்டேஜ்? 60. ஓகேவா? ஸோ 60 × எப்படி போடணும் இதை? 60 × 13 கரெக்டா? அப்புறமா டாட் வச்சுக்கலாம். 3 0s are 0, 3 6 are 18.
1 0s are 0, 1 6 are 6. கரெக்டா? 0 8 7 780. ஸோ 780 நம்ம எப்படி எழுதலாம்? ஒரு டாட் முன்னாடி புள்ளி வைக்கணுமா? இங்கே வச்சிடலாமா? 2 டாட் தானப்பா. ஒன்று தானம்மா, ஒன்றுக்கு முன்னாடி தானம்மா. 60ல் எங்கம்மா பாயிண்ட் இருக்கு? என்னம்மா புரிஞ்சுதா இல்லையா? ஏன் 2ன்னு சொன்ன? 3க்கு பக்கத்துல 0 இல்ல. எங்க 3க்கு பக்கத்துல 0 இருக்கு? 130ல ஃபர்ஸ்ட். நம்ம இதை தானே மல்டிப்ளை பண்ணோம். இதை நீ மறந்துருமா? இதை தான் நம்ம பை 100ன்னு போட்டு 1/1.3ன்னு போட்டோமே. அப்படியே சரி 1.30 வச்சுக்கோ. சரி பரவாயில்ல, 1.30ன்னு வச்சுக்கோ. இங்கே வந்து என்ன போட்டுக்கோ? 1.30ன்னு போட்டுக்கோ. 0 கடைசியாக வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாதுல்ல. 1.30 நான் எப்படி எழுதலாம்? இப்படி கூட எழுதலாம்ல. இப்போ உட்காந்து 1 2 3 4 5 6 7 8க்கு முன்னாடி வரணும்னு முன்னாடி போய் போடுவியா? அதுக்கு தான் நான் டெசிமலில் எப்போவுமே சொல்லும் போது கடைசியில் 0 இருந்தால் விட்டுருன்னு அதுக்கு தான் நான் சொல்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாதான்னு. கடைசியில் 0 வந்தால் இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஓகே, இந்த மாதிரி நீ 0 போட்டு போயிட்டே இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் என்ன அது அர்த்தம் கிடையாது அதனால். புரியுதா? புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரியா? ஸோ நீ அந்த கடைசி 0 வந்து இந்த மாதிரி போட்டு எழுதாத, அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகிடுவா. கடைசியில் 0 வந்தால் விட்டுரு. சரியா? நீ கேட்டது கரெக்ட் தான், நல்ல டவுட்டு தான். சரியா? ஸோ ஆன்சர் என்னது? 78. ஸோ 2 மெத்தட்லேயும் ஒரே தான் வந்திருக்கு, பார்த்துக்கோ. ஓகே, எக்ஸாம்பிள் 18 பாருங்க. A movie theater has 250 seats in total. If only 110 people came to see a movie, what percentage of viewers saw the movie? ஓகே, 250 சீட் இருக்கு ஒரு தியேட்டரில். எல்லா தடவையுமே ஃபுல் சீட்டில் எல்லாரும் உட்காந்துருவாங்களா? 110 பீப்புள் தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த தேட்டர் ஓனர் வந்து கேட்குறாரு, 110 பீப்புள் தான் வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீ அதை வந்து ரேஷியோவில் எப்படி எழுதுவ? ஃப்ராக்ஷனில். ஃப்ராக்ஷன்னா எப்போ நம்ம எப்போவுமே ஃப்ராக்ஷனில் எப்படி எழுதணும்? 110/100. ஃப்ராக்ஷனில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எப்போவுமே நம்ம ஃப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டரில் என்ன போடுவோம்? டினாமினேட்டரில் என்ன போடுவோம்? பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது தாம்மா நீ அதெல்லாம் பண்ணணும். டெசிமலாக மாற்ற சொன்னாதாம்மா டிவைடட் பை 100 போடணும். நம்ம நார்மலாக வந்து ஒரு ஃப்ராக்ஷனில் எழுதும்போது எப்படி எழுதுவோம்? நியூமரேட்டரில் என்ன எழுதுவோம்? டினாமினேட்டரில் என்ன எழுதுவோம்? டினாமினேட்டர்ல மொத்த நம்பர் டோட்டல். கரெக்டா? நியூமரேட்டரில் என்ன எழுதுவோம்? அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எழுதுவோம். கரெக்டா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 110 பீப்புள் தான் வந்திருக்காங்கன்றாங்க. அப்போ அது எங்கே போகும்? 110ன்றது நியூமரேட்டர். டினாமினேட்டரில் 250. புரிஞ்சிருச்சா? ஏன்னா டோட்டல் சீட் 250. ஸோ என்னது? 110/250. 110/250. அதோட பர்சன்டேஜ் என்னது? 110/250. அவ்வளோதான். புரிஞ்சிருச்சு? அங்கே பார்த்தியா? ஸ்டெப் 1ல் 110/250. 110/250 வந்து நீ பர்சன்டேஜாக மாத்திரம் என்ன பண்ணணும்? Multiply by 100. அவ்வளோதான். அதை போட்டிருக்காங்களா? 0 0 கேன்சல் ஆகிடுச்சா? போட்டு காட்டவா இல்லை உனக்கு புரிஞ்சிருச்சா? 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா கீழே 25 மேலே 10 இருக்கும். 5 2s are 5 5s are. கரெக்டா? ஸோ இதை நீ வந்து அதுக்கப்புறம் நீ இதை சிம்பிளிஃபை பண்ணனா உனக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்புறம் போட்டு பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, பியில் பாரு. அப்போ அதோட ஆப்போசிட் கேட்குறாங்க. வாட் % ஆஃப் வியூவர் டிட் நாட் see the மூவி? டிட் நாட் சீனா அது ரேஷியோ எப்படி எழுதுவ? திரும்ப உட்காந்து ரேஷியோ எழுதி கண்டுபிடிக்கணுமா? இல்லை பர்சன்டேஜில் பேலன்ஸை சொல்லிடலாமா? அதானே ஈஸி. பர்சன்டேஜில் பேலன்ஸ் சொல்கிறது தானே ஈஸி. 44% வந்து பார்த்தாங்க. அப்போ எவ்வளோ பார்க்கல? மைனஸ் பண்ண 100ல மைனஸ் பண்ணால் 56. கரெக்டாக? ஏன்னா 2 சேர்ந்தா 100. கரெக்ட் தானே? 56% பார்க்கல, 44% பார்த்தாங்க. புரிஞ்சிருச்சாமா? இதுக்கு வந்து நீ திரும்ப ரேஷியோ போட வேணாம். புரிஞ்சிருச்சா? ஓகே, எக்ஸாம்பிள் 19 பாருங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். வாட் % is 48 of 120? ரேஷியோ எப்படி எழுதணும் இதுக்கு? டினாமினேட்டர்ல மொத்தம் போட்டுட்டு மேல என்னன்னு சொல்லு. 2 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க, டக்குன்னு சொல்லு. 48/48
48 by 120. அவ்வளோதான். அதுக்கு நீ பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருவல்ல, 100. அவ்வளோதான். அதை போட்டு பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 20 பர்சன்டேஜ் இன் மெஷர்ஸ். ஓகேவா? இதில் என்னன்னா இப்போ நம்ம இது இப்போ பர்சன்டேஜை கொடுத்து பர்சன்டேஜை ஓகே 48%. ஓகே. அடுத்து பாருங்க, வாட் பர்சன்ட் இஸ் 30 பைசே ஆஃப் அ ருபி? மெஷர்ஸில் சொல்கிறாங்க இதை. 1 ருபினா எத்தனை பைசே? 30 பைசே வந்து அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லணும்? ரேஷியோ என்னது? 30 பை டோட்டல் என்னது? 30 by 100. அவ்வளோதான். ஏன்னா என்னது, 1 ருபியில் 100 பைசே இருக்குது. இதுவே வந்து 30 பைசே ஆஃப் 2 ருபீஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி போடுவேன்? அவ்வளோதான். 30 by 200. புரிஞ்சிச்சா? அவ்வளோதான். 30 by 100. 30 by 100 போட்டால் என்ன வரும் பர்சன்டேஜ்? 0 0 கேன்சல் பண்ணணும். 0 cancel பண்ணிட்டா 30%. 30% கரெக்ட். அவ்வளோதான். புரிஞ்சிடுச்சா? 30 by 100. ஓகேவா? ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? 30 by 100. 30 by 100. 30%. 30%. அவுட் ஆஃப் 100க்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வந்து பர்சன்டேஜ். புரியுதா? இதுவே கீழே வேற ஏதாவது நம்பர் இருந்தால் தான் நீ பர்சன்டேஜை வந்து நீ சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கீழே 100ன்னு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. 0 0 கேன்சல் பண்ணுறேன்னு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சரியா? கீழே ஆல்ரெடி 100 வந்துருச்சு. ஸோ பர்சன்டேஜ் டேரெக்டாக சொல்லிடலாம். எக்ஸாம்பிள் 21 பாருங்க. வாட் பர்சன்டேஜ் இஸ் 20 மீட்டர் ஆஃப் 1 கிலோமீட்டர்? அங்கே பார்க்காம சொல்லு. எப்படி போடுவேன் ஃப்ராக்ஷனை? 20 மீட்டர் ஆஃப் 1 கிலோமீட்டர். 20 meter of 1 kilometer. ஃப்ராக்ஷன் எப்படி போடுவீங்க? Kilometer. 20 by 1000. அவ்வளோதான்டா செல்ல பொண்ணு. 20 by 1000. புரிஞ்சிருச்சா? அப்போ என்ன வரும்? 0 0 கேன்சல் பண்ணால் 2 by 100ன்னு வருமா? கரெக்டா? 20 by 1000. 0 0 கேன்சல் ஆகிடும். மேலே ஒரு 0 கீழே ஒரு 0 போயிடுச்சுன்னா மேலே 2 ஆகிடும். 1000 100 ஆகிடும். 2 by 100. 2 by 100. போட்டு காட்டுவா? நீ ரொம்ப குழம்புற. எனக்கு ஈஸியாக இருக்குது, உனக்கு சொல்கிறது நான் கஷ்டமாக இருக்கும். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோ பாரு, 20 by 100 தானே 1000 தானே சொன்னேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஸ்வைன். ஓகே, அப்புறம் இது இன்னும் கூட பண்ண முடியும். 2 1s are 2. 2 1s are 250. வெரி குட். அவ்வளோதான். இப்போ என்னது ஃப்ராக்ஷனு? 1 by 50. 1 by 50. ஓகே, ஆனால் எதில் கேட்டிருக்காங்க? அவங்க என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்? வாட் பர்சன்டேஜ்? பர்சன்டேஜ்னா என்ன ஆகணும்? என்ன பண்ணணும்? 50 என்ன ஆக்கணும்? 1 by 50 பர்சன்டேஜாக மாத்திரம் என்ன பண்ணணும்? ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாத்திரம் என்னமா பண்ணணும்? into 100 போட்டா 52 சாரா? கரெக்டா? 51 சார், 52 சார். அப்போ என்னது? 2%. இதை நம்ம ஒரு ஸ்டெப்பு முன்னாடியே பண்ண முடியும். எப்படின்னு சொல்லவா? இங்கே பாருங்க, 20 by 1000 இருந்ததா? இதில் நம்ம ஒரு 0 அடிச்சோமா? இப்போயே 100ன்னு வந்துருச்சா கீழே? 2 by 100ன்னு கீழே 100 வந்தால் என்னது? அதான பர்சன்டேஜ். இதுலேயே இப்படியே எழுதிட்டு போயிட்டுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பே போட்டிருக்காங்க. புரியுதா? இந்த 100 50 ஆக்கி திரும்ப 50 100 ஆக்குறோம் நம்ம. புரிஞ்சிருச்சா? இப்படி கூட பண்ணலாம். 2%. ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 22 பாருங்க. 58 கிராம் ஆஃப் 1 kg. அதே மாதிரி தான் 58 by 1000. புரிஞ்சிருச்சாமா? அப்புறம் என்ன? அது 58 by 1000ல் என்ன பண்ணலாம்? இது ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் பாரு. நீ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இங்கே பாரு, அவங்க ஈஸியாக போட்டிருக்காங்க. இந்த மெத்தடும் சொல்கிறேன் பாரு. நம்ம ஃப்ராக்ஷனில் பார்த்தது தான். 58 by 1000. ஓகே, இங்கே 0 0 கேன்சல் பண்ண எதுவும் கிடையாதுல்ல? ஒரு இது இருக்குது. இந்த 0 நீ கேன்சல் பண்ணால் மேலே ஒன்று பண்ணால் நீ அந்த மாதிரி பண்ண முடியும். என்ன தெரியுமா? இந்த 0 அடிச்சுட்டு ஒன்று டாட் வச்சிரு. ஏன்னா இங்கே ஒரு 0 அடிக்கிற, ஒரு இது முன்னாடி டாட் வச்சுக்கோ. இப்போ கீழே 100 வந்துருச்சா? கரெக்டு. நம்ம ஃப்ராக்ஷனில் அப்படி தானே பண்ணுவோம். டிவைட் பை 100 இருந்ததுன்னா 2 இது தள்ளி வைப்போம். நமக்கு இங்கே ஃபுல்லாக டிவைட் பண்ண வேணாம். நமக்கு கீழே 100 வரணும். அப்போ தானே உனக்கு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ அதுக்காக ஒரு 0 மட்டும் எடுக்கிறோம். ஸோ பாயிண்ட் வந்துச்சு. இப்போ ஆன்சர் என்னது? ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாம். 5.8 பர்சன்டேஜ். அவ்வளோதான். அவ்வளோதான். போன சம்மில் கூட நீ அந்த மாதிரி போட்டிருக்க முடியும். இதோ பாரு, 20 by
1000 தானே சொன்னேன். ஆ இப்பே பார் 0 கேன்சல் பண்ணிட்டு பாயிண்ட் ஈக்குவல் டு 2%. அதானே ஆன்சரு. ஆ அவ்வளோதான். இந்த மெத்தட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 1000 வந்தால் இந்த மாதிரி பண்ணிவிடு, ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடு. சரியா? அடுத்தது பாருங்கள் 23 90 ml ஆஃப் 1 லிட்டர். எம்எலுக்கு லிட்டருக்கு என்ன இது 1000 ml தான் வந்து 1 லிட்டர். அதே மாதிரி தான் 90/1000. அப்போ டக்குன்னு சொல்லு 90/1000 என்ன ஒரு ஆன்சரு? 9%. அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்ப 1000க்கு வந்தாதானே இந்த மாதிரி பண்ண முடியும். ஆமாம் 1000க்கு வந்தால் தான் பண்ண முடியும். 10,000 வந்ததுன்னா நீ 2 0 அடிச்சுட்டு 2 டாட் முன்னாடி வைக்கணும். பண்ணலாம். 100 கரெக்ட் 0.91 சமத்து கூட்டிடா மாடி. அவ்வளோதான். சரியா? இன்றைக்கி தான் ஒழுங்காக வேலை செய்யுது மூளை. எக்ஸாம்பிள் 24 நேற்று திட்டு வாங்கிட்டே இருந்தேன். எக்ஸாம்பிள் 24 பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் இஸ் 20 days ஆஃப் அ மந்த்? எனக்கு கீழே பார்க்காம எனக்கு ரேஷியோ மட்டும் சொல்ல. 20 days ஆஃப் அ மந்த் எந்த மந்த்னு சொல்லலை. ஆக்சுவலாக தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா 30, 31, 28லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே ஜான்வரியில், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வச்சுக்கோ. ஏப்ரல் 30. ஆன்சர் என்ன? ஃப்ராக்ஷன் சொல்லு ஃபஸ்ட்டு. 20/30. 20/30. ஓகே. பர்சன்டேஜில் மாற்றணும்னா percentageல 20/30 இன்ட்டு 100மா? ஏமா யோசிக்கிற? கரெக்ட் தானே? ஆ அவ்வளோதான். 0 0 கேன்சல் ஆகுமா? ஆ ஓகே. அப்புறம் அது கொஞ்சம் ஃப்ராக்ஷனில் தான் போகும். அங்கே பாரு, புக்கை பாருங்கள். 20 வேணாம் டைம் ஆகுது. நம்ம கீழே இருக்கிறத பண்ணிக்கலாம். இங்கே பாரு 20/30 இன்ட்டு 100. 0 0 கேன்சல் பண்ணால் 20 × 10 200/3. 200/3 வந்து போகாது. இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணி தான் போட்டாகணும். 30ல ஒரு 0, 20ல 30ல் ஒரு 0 இதுலேயும் அடிச்சிடலாம். ஓகே. அடிச்சுட்டு 2 × 100 200/3. அவ்வளோதான். இதை நேற்று டிவைட் பண்ணல. டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் எழுதணும். ஏன்னா டேரெக்டாக போகாது. புரியுதா? ரிமைண்டர் அப்போ என்ன அர்த்தம்? 66 வந்து கோஷன்ட்டு, 2 ரிமைண்டரு, 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஓகே புரிஞ்சிருச்சா? question 2 வந்து ரிமைண்டர். 2 வந்து ரிமைண்டர், 3 வந்து இதை நீ கன்வெர்ட் பண்ண முடியல. மிக்சட் ஃப்ராக்ஷனில் மாற்றுவே. எப்படி மாற்றுவ? 66 2/3 எப்படி மாற்றுவ? 366 ஆர் ப்ளஸ் 2. புரிஞ்சிருச்சா? 198 198 + 2 200. கான்செப்ட் ப்ராக்டிஸ் பாருங்க. solve using டைரக்ட் மெத்தட். 20% ஆஃப் 120. டைரக்ட் மெத்தடில் என்ன பண்ணணும்? பர்சன்ட்டை நம்பராக மாற்றணும். அவ்வளோதான். மல்டிப்ளை பண்ணணும். கரெக்ட் தானே? 20 இல்லை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 20% இன்ட்டு 120 ஒரு ஸ்டெப்பு போடுங்க. என்னம்மா புரியல? ஏ மட்டும் ஃபஸ்ட்டு பாருமா, வேற எதையும் பார்க்காதம்மா. எதுக்கு நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? 20% இன்ட்டு 120 போடுங்க ஃபாஸ்டா. 20% into 120. 120 போட முடியும். டேரெக்டாக பண்ண முடியுமா? மல்டிப்ளை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது நம்பராக மாற்றணுமா? 20% இன்ட்டு 120மா? கரெக்டா? ஆமாப்பா. ஓகே. டைரக்ட் மெத்தடில் 20 என்ன பண்ணணும்? நம்பராக மாற்றணும்னா ஃப்ராக்ஷனாக மாற்றணும். fraction என்ன பண்ணுவேன் ஃப்ராக்ஷனாக மாற்றினா? 500 வரும். ஓகே அவ்வளோதான். அதை போட்டு பாருங்கள் எது பண்ண முடியுமான்னு. 0 0 அடிக்கணும். 2 0 இருக்கு பாரு மேலே, ரெண்டுமே அடிக்கலாம். கரெக்டா? என்னை பார்க்காத. திரும்ப திரும்ப நீ இதில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகுற. எந்தெந்த 0 அடிக்க முடியும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ண முடியுமா? டினாமினேட்டரில் எத்தனை 0 இருக்குது? நியூமரேட்டரில் எத்தனை 0 இருக்குது? டினாமினேட்டர்ல 2 0. நியூமரேட்டரில் எத்தனை 0 இருக்குது? ஒரு 0. ரெண்டுமே நியூமரேட்டர் தானேம்மா. இதில் ஒரு 0 இதில் ஒரு 0 இருக்குல்லம்மா. ரெண்டையுமே அடியம்மா. ஏம்மா படுத்துற? ஆன்சர் என்னன்னு சொல்லுமா. இதில் மட்டும் கன்ஃபியூஸ் ஆயிடுறம்மா நீ. Okay. 2 times 12. ஆன்சர் என்ன சொல்லு? 24. பர்சன்டேஜ்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஒரு நம்பரை தான் சொல்கிறேன். 120ல் 20%ன்றது 24. புரிஞ்சிடுச்சா? செகண்ட் படிங்க பிஏ. இது எல்லாமே மெத்தட் 1ல் தான் பண்ணணும். டைரக்ட் மெத்தடில். கரெக்ட்னு சொல்லுங்கள். What percentage is 45 of 300?
எப்படி சொல்லணும் 45 ஆஃப் 300. அப்போ என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு எழுதும்போது எப்படி எழுதணும் 45 by 100. 45 by 100 45 by டோட்டல்மா ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் கரெக்ட் தானே 45 by 300 தானே ஆமாப்பா. சொல்லுங்க 45 by 300 into இன்ட்டுவா வாட் பர்சன்டேஜ் 45 by 300 கரெக்ட் தான் 45% கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் 45 by 300 into 100. into 100 வெரி குட் பண்ணுங்க ஈஸி தான் 0 நிறைய 0 சூப்பராக வந்துருக்குது 2 0 அடிச்சிட்டு ஈக்குவல் டு என்ன வரும் ஃபர்ஸ்ட் அதை ஒரு ஸ்டெப் எழுதிடு அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும் equal to 35 divided by 3. ஆன்சர் என்ன 3 ones are 3. வெரி குட் 3 5s are 15. 15 வெரி குட் அவ்வளோதான் 15 என்ன சொல்லணும் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் Percentage. வெரி குட் பர்சன்டேஜ் அடுத்து Percentage of ₹2 equals to dash in paise. இன் பைசே அவ்வளோதான் நல்லா யோசிச்சு பாருங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 12 by சொல்லுங்க ஃபஸ்ட்டு 12% கொடுத்துட்டாங்க டைரக்ட் மெத்தடில் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 12 by 100 வெரி குட் 12 by 100 அப்புறம் into இன்ட்டு 2. கரெக்ட் தான் 2 rupees தானே கொடுத்துருக்காங்க ஆனால் ஆன்சர் பைசேல கேட்குறாங்க ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் 2 rupeesன்றது எத்தனை பைசே அப்படி எழுதிடலாம் நமக்கு நேராக பைசாவே கிடச்சிரும் 200. 200 அவ்வளோதான் இப்போ உனக்கு ஈஸியாக டக்குன்னு அடிச்சிருவ பாரு நீ ஸ்வைங் 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 equals to 12 into 2 equals to 24. 24 என்னது paise. பைசே பர்சன்டேஜ் சொல்கிற போகிற புரியுதா அவ்வளோதான் ஏன்னா பர்சன்டேஜ் கொஸ்டினில் வந்துட்டா உனக்கு ஆன்சரில் பர்சன்டேஜ் வராது அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஓகே அவ்வளோதான் அவங்க கொஸ்டினில் கேட்டால் மட்டும்தான் சால்வ் யூஸிங் யூனிட்டரி மெத்தட் கடகடன் போடுங்க யூனிட்டரி மெத்தட்னா என்ன decimal ல மாத்தி வெரி குட் அவ்வளோதான் எனக்கு நீ ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும் மல்டிப்ளை பண்ணுறதா நீ அப்புறம் பண்ணிக்கலாம் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு டக்குன்னு சொல்லு ஏக்கு சொல்லுங்க பார்ப்போம் எழுதாமலே நீ சொல்லலாம் 0.25 இன்ட்டு 0.25 into 160. வெரி குட் அவ்வளோதான் வர ஆன்சரில் என்ன பண்ணணும் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் கரெக்டா நார்மல் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாமா ஆமாப்பா. நாளைக்கு அதெல்லாம் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்கிறேன் பி பாருங்க இப்ப பண்ண தேவையா? இப்போ பண்ண வேணாம் டைம் இல்லை நமக்கு இன்னும் நிறைய பேஜ் இருக்கு நாளைக்கு பண்ணுங்க உனக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா போதும் ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு பிக்கு சொல்லு வீக்கா கரெக்ட் தான் சொல்லு 2 percentage 2 into 0.00 சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாத சரியா அதை விட்டுற அப்படியே 2 இன்ட்டு எழுதிக்கோ பக்கத்தில் அதான் 2 into 150. வெரி குட் 2 இன்ட்டு 150 என்னது 300 ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடலாம் ஓகே அடுத்து சி C 0.2 கரெக்ட் அப்பா பாயிண்ட் சொல்லுங்க கரெக்ட் தான் 0.2 into rupees ருபீஸ் எல்லாம் விட்டுரு நம்பர் மட்டும் சொல்லு 180 கரெக்டா 0.2 இன்ட்டு 180 டி பாருங்க D 0.48 into இன்ட்டு அவன் லிட்டர்ஸில் கேட்குறாங்க ஆன்சரு ஸோ என்ன பண்ணணும் இன்ட்டு liters கேக்குறோம்
into 1000. அவ்வளோதான். வெரி குட். அப்படியே சொல்லு பார்ப்போம். 0.48 into 1000 என்ன வரும்? Wait பண்ணு. 4.8. 0.48 தானே? 0.48 into 1000 தானே? 1000ல எத்தனை ஜீரோ இருக்கு? அத்தனை ஜீரோக்கு டெசிமலை நகர்த்தணும்ல நீ. ஒரே ஒரு டெசிமல் எடுத்துகிற இன்ட்டு 10னா தான் 4.8 வரும். 1000 என்ன வரும் அப்போ ஆன்சரு? மூணாவதுக்கு எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும்? எழுதிக்க மாறா. 0.48 into 1000 போடு. ஃபர்ஸ்ட் எழுது. அதை ஃபர்ஸ்ட் எழுது. ரஃப் நோட்ல எழுது. 0.48 into 1000 into 1000 மல்டிப்ளை பண்ணா நம்பர் வந்து பெருசாகுமா சின்னதாகுமா? பெருசாகும். 0.48 தானே into 1000 டிவைட் பண்ணும்போது தான் நமக்கு டெசிமல் லெஃப்ட் சைடில் போகுமா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? டெசிமல் ரைட் சைடில் வரும். 4 இங்கே வரும். ஒரு 0 8 இன்னொரு ஜீரோக்கு எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 0 போட்டுக்கணுமா? ஆன்சர் என்னது? இங்கேருந்து 1 2 3 ஒரு 3ஆவதுக்கு நகர்ந்துருச்சு. கரெக்டா? 480 ஆன்சரு. இதை செக் பண்ணி பார்க்கலாமா கரெக்டானு? அப்போ என்ன பண்ணணும்? டிவைடட் பை 1000 போட்டால் 0.48 வருதான்னு செக் பண்ணிக்கலாமா? ஜீரோக்கு ஒரு ஜீரோக்கு இங்கே 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 பக்கம் நம்ம பாயிண்ட் கரெக்டா? இப்போ கரெக்ட் ஆன்சர் 0.48 தானே? அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 0.48 into 1000 480. புரிஞ்சுதா? அங்கே எழுதிக்கோ. டிவைடில் தான் அப்படி போகணும். மல்டிப்ளையில் நம்பர் பெருசாகும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? டிவைடில் தான் சின்னதாகும். ஓகே, தேர்டு பாருங்க. எனக்கு ஈக்குவேஷன் மட்டும் சொல்லு போதும். ஏக்கு என்ன ஈக்குவேஷன்? கொஸ்டின் என்ன அண்டர்லைன் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? Write as percentage. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. கரெக்டா? என்ன பண்ணணும்? பர்சன்டேஜ்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஃப்ராக்ஷனு. கரெக்டா? ஃப்ராக்ஷன் சொல்லுங்க எனக்கு. Fraction millimeter. சொல்லுங்க டக்கு டக்குன்னு. எல்லாம் ஏற்கனவே பண்ணதான். புதுசாலாம் அவங்க எதுவும் கேட்கல. முன்னாடி பண்ணமே அதே தான் கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. 320 மீட்டர் ஆஃப் 1 கிலோமீட்டர். அப்போ எப்படி எழுதுவ ஃப்ராக்ஷனில்? 320 by 1000. 1000. ஏன் அது முழிக்கிற? இது தானே முன்னாடி பார்த்து ஆன்சர் பாரு. சரி சார் டக்குன்னு சொல்லு. நான் ஈஸி மெத்தட் சொன்னல. 320 by 1000. எனக்கு பர்சன்டேஜ் டக்குன்னு சொல்லு பார்ப்போம். 320 by 1000. பர்சன்டேஜ் சொல்லு டக்குன்னு. ஒரு மெத்தட் நான் சொன்னேனே, 1000 கீழே வந்தா டக்குன்னு சொல்லிடலாமான்ட்டு. என்னது? ஒரு 0 அடிச்சிட்டு டக்குன்னு சொல்லு. அவ்வளோதான். கீழே 100 ஆக்கணுமா நீ? 1000 இருக்கா? ஒரு 0 உன்னால அடிக்க முடியுதான்னு பாரு. அடிச்சுட்டா என்ன வருது ஆன்சர்? டக்குன்னு சொல்லு. கீழே 100 வந்தா மேலே என்ன இருக்கோ அதுதானே பர்சன்டேஜ். என்னது? அவுட் ஆஃப் 100க்கு என்ன இருக்கோ அதானே பர்சன்டேஜ். சொல்லுங்க. 32%. புரியுதா? அப்புறம் என்ன புள்ளி வைக்கணுமா கிள்ளி வைக்கணுமான்ற? புள்ளிலாம் வைக்க வேணாம். அதான் 0 அடிச்சிட்டியே. அவுட் ஆஃப் 100 தானே பர்சன்டேஜ். 32. பிக்கு பாருங்க அதே மாதிரி டக்குன்னு சொல்லு. எழுதாம கூட நீ பார்த்தே சொல்லலாம். 560 by 1000. என்ன வரும் ஆன்சர்? 56%. அவ்வளோதான். இதெல்லாம் நீ டக்கு டக்குன்னு போடணும். இதெல்லாம் எழுதி கூட நீ போட வேணாம். டக்குன்னு சொல்லிடலாம். 560 by 1000. ஒரு 0 அடிச்சிட்டோம்னா 56%. சீக்கு என்னது? சீக்கு வந்து நீ இது போட்டு தான் ஆகணும். ஃப்ராக்ஷன் சொல்லுங்க. 2 days of 1 week. அப்போ என்னது? ஃப்ராக்ஷன் என்ன? 2 by 1 week. 2 by 7. சொல்லுமா. அதுதான்மா. எதுக்குமா முழிக்கிற? 2 by 7 பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும் அப்போ? into
100. போட்டு சொல்லு எனக்கு. இது கொஞ்சம் கஷ்டமானது, அதனால தான் நான் சொல்கிறேன். சொல்லிக்கிட்டே எழுது. சொல்லிக்கிட்டே எழுதுன்னு சொன்னேன். இங்கே பார்க்காத, சொல்லிக்கிட்டே எழுது. ஒரு நிமிஷம். ஹலோ, குட் ஈவினிங் மேம். அப்பா ஒரு நிமிஷம் மேம். இருக்காங்க மேம். தமிழ் மேம் பேசிட்டு இருக்காங்க. தெரியும்டா. தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? ஒரு நிமிஷம். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு, டைம் ஆகுது பாரு. சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? 28 4/7. வெரி குட், அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்க, சந்தேகத்திலேயே சொல்லாத. வெரி குட். அடுத்து அவ்வளோதான். 30 minutes ஆஃப் 1 hour. ரேஷியோ சொல்லுங்க டக்குன்னு. இது கூட ஈஸி தான். இதுவும் ஈஸியா? 30 minutes of 1 hour. 30/24. 1 hour. சரி, 1 hour-ஆ? மினிட்ஸு ஹவர் இதை தான் கொடுத்துருக்காங்க. டேலாம் இதில் வரவே இல்லை. 35-ஆ? 30/60. கான்ஃபிடென்ட்டாக சொல்லுமா, கரெக்டாக தான்மா சொல்கிற. 1 ஹவருக்கு 60 minutesமா, கரெக்டா? ஆமாம். இது என்ன பண்ணணும், பர்சன்டேஜாக மாற்றினா? into 100. into 100. சூப்பராக பண்ணிடலாம் பாரு, இது கூட ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஆமாப்பா, இந்த ரெண்டு ஜீரோ இருக்கு. 2 ஜீரோலாம் இல்லை, கீழே 1 ஜீரோ தான் இருக்குது. மேல நியூமரேட்டர்ல இல்ல ஒரு ஜீரோ இருக்குல்ல. இப்போ என்ன வரும் ஈக்குவேஷன்ல, டக்குன்னு சொல்லுங்க அடுத்து. ஓகே. 3/6. 3/6. ஜீரோவை எந்த ஜீரோ கேன்சல் பண்ண முடியும்? 5 தடவை சொல்லு எனக்கு.
5 தடவை சொல்லு எனக்கு. எந்த ஜீரோவை எந்த ஜீரோவில் கேன்சல் பண்ண முடியும்? 5 தடவை சொல்லு எனக்கு. எந்த அங்கே பார்க்காத ஜீரோவை எந்த ஜீரோவில் கேன்சல் பண்ண முடியும்? நேற்று இந்த தப்பு பண்ண நான் 5 தடவை சொல்லுன்னு திரும்ப சொல்லாத. சொல்லுமா, எந்த ஜீரோவை எந்த ஜீரோவில் கேன்சல் பண்ண முடியும்? அங்க பார்க்காத, என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. ஆன்சர்லாம் கிடையாது, சொல்லு. டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் 5 தடவை சொல்லு. டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நியூமரேட்டரையும். இப்போ பண்ணு. இப்போ மேல ஒரு ஜீரோவும் வரும்ல. என்னம்மா எதை அடிச்சிருக்க இப்போ? கீழே 60ல ஒரு ஜீரோ, 30ல ஒரு ஜீரோ. 30ல ஒரு ஜீரோ அடிச்சிட்டா. சரி, ஓகே. இப்போ ஆன்சர் என்ன வந்தது? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? கரெக்ட் தான் நீ பண்ணது. அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? அடுத்த ஸ்டெப் வந்து இதையும் அப்போ சொல்லு அடுத்த ஸ்டெப். அப்போ நீ சொன்னது பண்ணது கரெக்ட் தான். சாரி, சொல்லுங்க. நீ 3/6 தான் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். 3/6 3/6 வரும். 3 divided by 6. செகண்ட் ஸ்டெப்பு 3/6 அவ்வளோதானா? பாரு, செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணணும்? ஜீரோ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் செகண்ட் ஸ்டெப்பில்? என்னம்மா பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே தானம்மா பண்ணணும். அதில் என்ன ஆப்ரேஷன் இருக்கோ பண்ணம்மா. 3/6 என்ன இருக்கு? பேலன்ஸ் என்ன இருக்கு இன்னும்? டிவைடா? என்ன எழுதுன நீ ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. 30/60 30/60 times 100. ஓகே, 0 கேன்சல் பண்ணிட்டேன். இப்போ என்ன இருக்கு? பேலன்ஸ் என்ன இருக்கு? அதை படி. 3ம் 6ம் 100ன்னு ஒன்று இல்லையா? 1 தான் இருக்கு. 1 தான் இருக்கா? அந்த 0 என்ன பண்ண? 2 ஜீரோவை அடிச்சிட்டேன். அதை தான் இப்போ 5 தடவை சொல்லு. எதையும் அடிக்கணும். எப்படிம்மா நீ அந்த ஜீரோவை அடிக்க முடியும்? சரி, இதில் நியூமரேட்டர் எதுமா? அதை சொல்லு எனக்கு. எப்படி தானே இதை சொல்லி புரிய வைக்கிறேன்னு தெரியல. இதில் ஏன் நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுறனே எனக்கு புரியல. இந்த 3 நம்பரில் நியூமரேட்டர் எது? 30 அப்புறம் 100. ஓகே. டினாமினேட்டர் 60. ஜீரோ எதை கேன்சல் பண்ணணும்? டினாமினேட்டரும் நியூமரேட்டர். இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, நான் அடிச்சிட்டேன். எந்த ஜீரோ அடிக்கலாம்? உன் இஷ்டம். இது ரெண்டுமே நியூமரேட்டரா? எதை அடிச்சுக்கலாம்? ஏதாவது ஒன்று அடிக்கணும். 100. சரி, ஓகே. 100ல் ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? இப்போ இந்த ஜீரோவையும் அடிக்க முடியுமா? இது ரெண்டுமே என்னது? நியூமரேட்டர். இதை அடிக்க முடியுமா? எப்படி இதானே பண்ணி வச்சிருக்க நீ? நேற்று இந்த தப்பு தானே பண்ண. திரும்ப 5 தடவை சொல்லு. திரும்ப நீ 5 தடவை சொல்லியும் கூட நீ சொல்கிற பாரு. அதுக்கு தான் இப்போ இந்த திரும்ப 5 தடவை சொல்லுமா 5 தடவை. நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஜீரோ கேன்சலேஷன். டிவைட் பண்ணுறது எல்லாம் ஒன்று தான். ஜீரோ கேன்சலேஷன் மட்டும் சொல்லு. ஜீரோ அடிக்கிறது மட்டும் சொல்லு. நியூமரேட்டரையும் டினாமினேட்டர்லையும் மட்டும்தான் ஜீரோ அடிக்க முடியும். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மட்டும்தான் ஜீரோ அடிக்க முடியும். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மட்டும்தான் ஜீரோ அடிக்க முடியும். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் தான் ஜீரோ அடிக்க முடியும். நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் தான் ஜீரோ அடிக்க முடியும். மறக்க மாட்டல இனிமேட்டு? மறக்க மாட்டல? நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் எதுன்னு தெரியல. அதில் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? எழுதி இப்போ எனக்கு ஆன்சர் சொல்லி எழுதி.
சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 50%. புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிடுச்சாம்மா? உனக்கு அப்படி ஜீரோ அடிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வேறு மெத்தடில் கூட பண்ணலாம். இங்கே பாரு, 30 60 எந்த டேபிள்ஸில் போகும்? 0 0ல் முடியுது. 10 10. 10 3s are 10 6. 6 are. அதே வந்துடுச்சா? 3 × 100 300/6 வந்துடுச்சா? 0 அடிக்காமல் கூட பண்ணலாம். உனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை பண்ணிக்கோ. புரியுதா? புரிஞ்சிச்சாமா? இப்போ என்ன சொன்னன்ட்டு 0 அடிக்காமல் கூட பண்ண முடியும். 33s are 10 6 are 10 3s are 3 × 100 300 6 300/6. புரிஞ்சிடுச்சா? எப்படி வேணாலும் பண்ணிக்கோ, உன் இஷ்டம்தான். ஓகே, நியூமரேட்டர் தயவு செய்து அடிக்காது. இனிமேல் பண்ண மாட்டேன்ல.